हरे कृष्णा माता जी। हरे हरे कृष्णा, हरे कृष्णा कृष्णा। माता जी। हरे हरे कृष्णा कृष्णा माता माता जी। जी। हरे हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा, हरे कृष्णा माता जी। हरे कृष्ण माता। हरे कृष्णा. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு தானே, ஸ்டார்ட் பண்ணலாம் தானே தரு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். யார் பண்ணலாம் பிரபு? மாதாஜி, பண்ணலாம். ஓகே ஹரிசங்கர் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஓகே பிரபு. ஓகே. ஹரிசங்கர் பிரபு. ஓகே பிரபு. ஆமா, இன்னைக்கு ஆபீஸ் லீவுன்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் எனக்கு லீவு கொடுத்துட்டாரு, அதனால ஜாயின் ஓகே பண்ணிக்கிறேன். பிரபு. ஓகே தேங்க்யூ பிரபு. கிருஷ்ணர். ஓகே ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாம் பண்ணிக்கலாம். हरे சரியா? பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். कृष्णा माता जी। நமோ ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நாமாச்சாரிய பதாய நித்த கிருப பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராமதாரிணே நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाक्षात्यादे सदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. நம்ம இன்னைக்கு பேசிக்கா சிம்பிளா ஆஃபரிங் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எந்த அதுல டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே கேளுங்க. சரியா? நான் எந்த அளவுக்கு முடிஞ்ச லெவலுக்கு சொல்லுங்க. சப்போஸ் ஏதாவது நான் விடுபட்டிருக்கும், நீங்க கேட்டீங்கன்னா நான் அதை திருப்பி கிளியரா சொல்லுங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஓகே பிரபு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சரி மேம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நம்ம பிரசாதம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பிரசாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி ப்ராக்டிக்கல். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தியரியா படிப்போம் இல்லையா? ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கல். நம்ம சப்போஸ் ப்ராக்டிக்கல் ஸ்டார்டிங் கொஞ்சம் இதா இருந்தா கூட அதை படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மென்டல் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம சாம்பார்னு ஒரு விஷயம் நம்ம அது தெரியாம இருக்கும்போது அது இது சேர்க்கணும் இது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா சாம்பாரை படிச்சுட்டோம்னா அடுத்தது அசால்ட்டா பண்ணுவோம். இதுக்காக நம்ம தனி ப்ரெஷர் அது இதுன்னு போட வேண்டாம் இல்லையா? ஸோ அதே போலதான் இந்த பிரசாதம் பார்ட் வந்து வெரி வெரி ப்ராக்டிக்கல். அதே நேரம் இதை படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதுவும் இல்லாம நம்ம இன்னைக்கு சிம்பிளா தான் பிரசாதம் பார்த்து எப்படி நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ண போறோம் அது மட்டும் தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வேறையும் விஷயங்களுக்கான எப்படி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறதுல ஒன்லி பகவானுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ண போறோம் இது மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ராக்டிக்கல். அதே நேரம் இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து நமக்கு வந்து நிறைய சாதனைகள் இருக்கு, சாதனாஸ் இருக்கு. அதுல ஒரு விஷயம் வந்து இந்த பிரசாதம் பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடுறது. இது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓகே, பயனுடையதாக உங்களுக்கு இருக்கும். ஸோ பகவானுடைய கருணையை பெறதுக்கு இது ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈஸியா பண்ணிடலாம் இந்த விஷயம். மற்ற விஷயங்கள் நம்ம சில சர்வீஸ் உடம்புனால இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம எப்படியுமே நம்ம சமைக்க போறோம், கரெக்டா இல்லை? எல்லாருமே நம்ம சாப்பிடறதுக்கு கண்டிப்பா நம்ம சமைச்சே ஆகணும். அந்த சாப்பாடை நம்ம பகவானுக்கு வச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அது வந்து எப்படி நமக்கு ஆன்மீகத்துல நம்ம கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பகவானோட கருணையை வந்து நம்ம ஈஸியா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நம்ம பகவத்கீதை இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுனால பகவத்கீதையில வந்து 9வது அத்தியாயத்துல வந்து 9.27 வந்து பகவான் சொல்லுவாரு, எத் கரோஷி எத் அஷ்னாசி எஜ்ஜுகோசி ததாசிய எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சோ எதையெல்லாம் எத் கரோஷி எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எத் அஷ்னாசி எதையெல்லாம் நீ சாப்பிடுகியோ, எஜ்ஜு கோஷி எதையெல்லாம் படைக்கின்றாயோ, ததாசியத் எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, தானமா கொடுக்குது, எத் தபஸ்யசி என்னென்ன தவம் பண்ணுகியோ, கவுந்தேயா தற்குருஷ்வ மதர்ப்பணம் அதை எல்லாத்தையும் எனக்கே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்லுவார். ஓகே, சோ நம்ம அப்ப எடுக்கலாம். ஏன் கிருஷ்ணர் வந்து ஏன் வந்து நம்ம எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம், பண்ணுங்க. சோ எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்க சொல்லுவாரே. நம்ம கர்மா வந்து பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கு மாதாஜி. ஆஹ் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்ப சூப்பர் மாதாஜி, சூப்பர் நைஸ். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இப்ப படிச்சுட்டு இருக்கோம், அவர் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம படிக்கோம் இல்லையா? எல்லாமே அவற்றில் தான் வருது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப மாதாஜி ஆன்சர் பண்ணாங்க. நம்ம கர்மம் வந்து குறையுது, கரெக்டா? அதான மாதாஜி சொன்னீங்க?
மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. பகவானுக்கு படைக்காத உணவு நான் சாப்பிட்டா எங்களுக்கு நிறைய பாவத்தை உண்டுற மாதிரி பிரபு சொல்லி Yes. கொடுத்தாரு. ஆல்ரெடி இப்ப 3வது அத்தியாயத்தை நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? நம்ம பாவத்தை சாப்பிடுவோம். பகவானுக்கு அர்ப்பணிக்காத உணவு வந்து நமக்கு பாவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சோ அடுத்தது வேற. நம்ம மாதாஜி நம்ம சாப்பிடுறது வந்து பகவானுக்கு கொடுக்கல நம்ம திருடன் ஆயிருந்தோம். ஏன்னா பகவான் தான் மழையும் பூமியும் அவருடையதான், இந்த உலகமே இந்த பிரகிருதி அவருடையது, மழை காற்று எல்லாம் அவருடைய மூலியமா தான் வருது. அதனால அதை நம்ம அவருக்கு அவருடைய பொருளை எடுத்து சாப்பிடாம அவர்கிட்ட கேட்காம அவருக்கு படைக்காம சாப்பிட்டோம்னா அது நம்ம திருடர் தானே. நம்ம பகவத் திருடன்னு படிச்சிருக்கோம். அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் ஓனர். இந்த விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட கொடுத்து போக பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுறது. அது நல்லது. ஓகே மாதாஜி, பகவானுக்கு படைச்ச பிறகு அது நைவேத்தியம் மாறிடுது, நைவேத்தியமா மாறிடும் பிரசாதமானது. நைவேத்தியம் வைக்கும், அது பிரசாதமா மாறி அது பிரசாதமா மாறிடுது. அது தூய்மையாயிருது. பகவானுக்கு படிச்ச பிறகு ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருது அந்த பிரசாதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அது வந்து படைச்சது எல்லாமே பகவான் போது அவருக்கு நன்றி செலுத்துற விதமா நம்ம அதை படைச்சு சாப்பிடுறதுதான் நல்லது. ஓகே, சூப்பர். சோ எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அது படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கும். மத்தவங்களுக்கும் அது வச்சோம்னா நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கு பிரசாதம் மாதிரி நல்லது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் சொன்னீங்க, எல்லாரும் சொன்னதுமே கரெக்ட் பாயிண்ட் தான். சோ நம்ம ஆஃபர் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே அவர் தான் உரிமையான ஓனர், அவற்றில் தான் எல்லா விஷயங்களும் வருது. அப்படி இருந்தும்போது அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனாலும் நம்ம படைச்சு சாப்பிடணும். எதுக்காகனா நம்மளோட பயனுக்காக, நம்மளோட பெனிஃபிட்டுக்காக நம்ம பகவானுக்கு வச்சு சாப்பிடணும். அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்னீங்க நன்றி கடன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னீங்க, நம்மளோட பாவத்தை போக்குன்னு சொன்னீங்க. இல்லைன்னா நம்ம அவருக்கு வைக்காம சாப்பிடும் போது நம்ம திருடன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆத்மாக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, பகவானோட கனெக்ஷன். ஏன்னா ஆத்மா வந்து மமை மாம்சம் இல்லையா, பகவானோட அம்சம் இல்லையா அது. சோ அப்போ பகவானோட அந்த விடுபட்டு போன ஒரு தொடர்பு. நம்ம இன்னைக்கு இந்த பௌதிக லோகத்துல வந்து நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிறந்து பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கோம். சோ திருப்பி இந்த பிரசாதம் வந்து அதுல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட், பகவானோட நம்ம கனெக்ஷன் வச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து அது கொடுக்குது. சோ இது வந்து நம்மள பகவானோட நம்மளோட உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கு வந்து இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்படி நம்ம பகவானுக்கு நம்ம ஆஃபர் பண்ணும்போது அது வந்து பிரசாதமா மாறிடுது. ஆல்ரெடி சாந்தா மாதாஜி சொன்னீங்க, கருணையா கரெக்டா. பிரசாதம் அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கிளாஸ்லயே நிறைய சொன்னாங்க. நம்மள வந்து விடுவிக்கிறது இந்த மாதிரி. ஓகே, ஓகே. கிருஷ்ணரோட கருணை இல்லாட்டி அருள்னு அர்த்தம். ஓகே, பகவானோட கருணை இருந்தா இந்த பர்த் சுழற்சியில இருந்து நம்ம தப்பிச்சுட்டு அவர்கிட்ட போய் இதா இருந்தோம். ஓகே, சூப்பர். கருணையோட கருணைனா என்னன்னு கேட்டேன். நீங்க இந்த கருணைனால ஓகே, நம்ம வந்து அவரோட அவருக்கு ஒரு பிடித்தவர் ஆயிடுறோம். ஓகே, இப்ப கருணைனா என்ன அப்படின்னா, மாதாஜி மியூட் ஆயிட்டீங்க மாதாஜி. ஓகே, கருணை அப்படின்னா என்ன அப்படின்னா, தகுதி இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தங்களோட தயவுனால நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் கருணை. ஓகேவா? நமக்கு ஒரு விஷயத்துக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை, அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அது யார்கிட்ட இருந்து கிடைக்குதோ அவங்களோட கருணையினால நமக்கு இது கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். தமிழ்ல சொல்லணும்னா, தகுதி இல்லாத ஒரு விஷயம் ஒருவரின் தயவினால் கிடைக்குதுதான் கருணை. சோ அப்ப இது நம்ம இந்த கருணை இதுல வந்து இப்படி நம்ம பகவானுக்கு இந்த சாப்பாடை ஆஃபர் பண்ணும்போது, நைவேத்தியம் பண்ணும்போது அது பிரசாதமா அந்த கருணையாக வந்து பகவான் நமக்கு அதை திருப்பி கொடுக்காரு. சோ இது வந்து நிறைய விஷயத்துல கிடைக்கலாம். ஆன்மீகத்திலயும் நமக்கு இந்த கருணை கிடைக்கலாம். இது ஆன்மீகமான விஷயம் பார்க்கும். பௌதீகமாவும் நிறைய கருணை கிடைக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு வழியில யார் மூலமாவோ நமக்கு ஒரு பணம் கிடைக்கலாம்,
இல்லது ஒரு பொசிஷன் சிலவங்களோட என்ன சொல்றது சிலவங்க மூலமா நமக்கு ஒரு நம்மளோட ஆபீஸா இருக்கட்டும், நம்மளோட வேலையிலயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொசிஷன் கிடைக்கலாம். சோ இப்படி வந்து ஒரு வாழ்க்கையில எதிர்பாராம ஒரு விஷயம், ஐயோ அவங்களோட கருணை எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அவங்களோட கருணை இல்லைன்னா இது எனக்கு நடந்திருக்கவே செய்யாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல ஆன்மீகமான விஷயங்கள் இத பார்க்கும்போது, இந்த கருணையை பார்க்கும்போது நான் எக்ஸாம்பிள் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு 15 டேஸ் வந்து நானும் தருணிதாவும் நாங்க 2 பேர் மட்டும் மாயாப்பூர் போயிருந்தோம். மாயாப்பூர்ல போய் ஒரு 15 டேஸா 10 டேஸா நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவா, இது பகவான் மூலையும் இந்த கருணை கிடைக்கலாம், இல்ல வைஷ்ணவாஸ் மூலமும் கிடைக்கலாம். அப்போ ஒரு வைஷ்ணவா, அவரை நான் சொல்லியே ஆகணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. டெய்லி என்ன வந்து டெம்பிள் கூட்டிட்டு போவாரு. நாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, பயங்கர ரஷ்ஷா இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எல்லாரையும் நீக்கிட்டு, அவருக்கு அங்க செல்வாக்கு இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, செக்யூரிட்டி அவங்கள எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன ஃப்ரெண்டுல கொண்டு பகவான் முன்னாடி கொண்டு விட்டாரு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்தது. எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லையே, இவர் கொண்டு முன்னாடி விடுகாரு. எனக்கு ஒரு அன்னீசி. அதுக்கு பிறகு நான் ஒரு 2 நாள் போகல. அவருக்கு தெரியாம போனேன். ஏன்னா தெரியாம போனா ஃப்ரெண்ட்ல கொண்டு விடாது, நம்ம குவாலிஃபிகேஷன்ல. சோ அப்ப அதுக்கு பிறகு நினைச்சேன், இதுதான் பகவானோட கருணை. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு வைஷ்ணவா மூலமாக எனக்கு கிடைக்குது. இது ஆன்மீகமான ஒரு விஷயம். சோ அதே போல நமக்கு எப்படி யோசிக்கணும் இந்த கருணை அப்படின்னா, நமக்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு பகவானோட இந்த பக்தியாக இருக்கட்டும், இந்த ஆன்மீக விஷயங்கள், இதுல இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸுக்கு வரோம், எல்லாருக்குமே இந்த கிளாஸுக்கு வரீங்க, யாரோட ஒரு தயவுனால இந்த விஷயம் கிடைச்சிருக்கும். கரெக்டா இல்லையா? சோ இந்த கருணை வந்து நமக்கு கிடைக்குது. சோ இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்றது பகவானோட ஒரு வந்து கருணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா, இப்ப கத்தார்லயே நிறைய விஷயம் நான் பார்த்திருக்கேன். சோ சிலவங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபைடாவே இருக்க மாட்டாங்க, ஆனா பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. இப்ப இவரோட வேலை பார்க்கவங்களே ஒருத்தர் எனக்கு சொல்லுவாரு, நான் எதுவுமே படிக்கலமா, எல்லாமே ஃபெயிலு, ஆனா எனக்கு எவ்வளவு சேலரி கொடுக்காங்க, எவ்வளவு சம்பளம் கொடுக்காங்க. கரெக்டா? இது ஒரு கருணை. அதே நேரம் நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா இருக்காது. சோ சிலவங்க மூலமாக இந்த கருணை வந்து நமக்கு கிடைக்குது. சோ அதே போல நம்ம பிரசாதத்தை எப்படி எடுத்துக்கணும், பிரசாதத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா, இத ஃபுட்டா எடுத்துக்கூடாது. இது பகவானோட கருணையா நம்ம எடுத்து அதை வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிரசாதம் மட்டும் பகவானோட கருணை கிடையாது. இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு. பகவானுக்கு போட்ட மாலைகளா இருக்கட்டும், அவருக்கு சாத்தின அந்த ஆடைகளாக இருக்கட்டும், பகவானோட தீர்த்தம் நமக்கு கிடைக்குது பாருங்க, அந்த தீர்த்தமா இருக்கட்டும், மத்தபடி நிறைய அவருக்கு ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஆபரணங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சுன்னா இது எல்லாமே பகவானோட கருணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது வைஸ் வர்சா, வைஷ்ணவர்கள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கிடைக்கும் போது அதுவும் கருணையாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது 2 விஷயமே, வைஷ்ணவர்கள் பிளஸ் பகவான், இவங்களோட கருணையினால நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, இந்த விஷயம் வந்து நமக்கு ஆன்மீகத்துல வந்து நம்ம போறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ இதுக்கு வந்து நம்ம பிரமாணம் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல வந்து பகவான் வந்து இந்த லோகத்தை விட்டு போறாரு இல்லையா, அப்ப போகும்போது உத்தவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பகவான் போறாரு, எப்படி அவரை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த பிரிய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பகவான்கிட்ட கேட்காரு, ஏன் போறீங்க இப்படி எல்லாம். போகும்போது உத்தவர் வந்து ஒரு அழகான ஸ்லோகம் வந்து சொல்லுகாரு, துவயோப புக்த ஸ்ரக் கந்தவாசோ லங்கார சச்சிதா உச்சிஷ்ட போஜினோ தாசாஸ் தவமாயா ஜெயமகி அப்படின்னு சொல்லுறாரு. துவயோப புக்தஸ் ரக், உன்னால் அனுபவிக்கப்பட்ட மாலைகள். உத்தவர் அங்க சொல்லுறாரு. இது வந்து எங்க வருதுன்னா ஸ்ரீமத் பாகவத்துல 11வது கேண்டோல 6வது அத்தியாயத்துல 46வது ஸ்லோகம். ஏன்னா போய் பார்த்துக்கோங்க. சோ வந்து புக்தஷ் ரக், உன்னால அனுபவிக்கப்பட்ட அந்த மாலைகளா இருக்கட்டும், நீ போட்ட அந்த என்ன சொல்றது மாலைகளா இருக்கட்டும், கந்த வாஷோ லங்கார சர்ச்சிதா, கந்த உன்னோட மேல போட்டிருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்களாக இருக்கட்டும், வாசோ உனக்கு போட்ட அந்த ஆடைகளாக இருக்கட்டும், லங்கார சர்ச்சிதா உன்னோட ஆபரணங்களாக இருக்கட்டும். அடுத்தது மெயின் விஷயம், உச்சிஷ்ட போஜினோ அப்படின்னா நீ சாப்பிட்ட அந்த பிரசாதம். சோ இத உண்பதனாலையும் தாசாஸ் உன்னோட பக்தர்கள் வந்து தவமாயா ஜெயமகி, இந்த மாயா சக்தியில இருந்து அவங்க ஈஸியா வெளியில வந்துருவாங்க. இந்த மாயா சக்தியில இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை ஈஸியா வெற்றி கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் சொல்லுவாரு. நீ போற வருத்தமா இருக்கு, ஆனாலும் இந்த விஷயங்களே எங்களுக்கு போதுமானது. அதுல மெயின் விஷயம் பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவை சொல்லுவாங்க. அந்த பிரசாதம்க்கு வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னா, இந்த மாயா சக்தியை வெல்லக்கூடிய அளவுக்கு அது சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வந்து உத்தவர் வந்து சொல்லுவாரு. ஓகேவா?
ஸோ அதனால நம்மளும் இந்த லோகத்துல நம்ம கிருஷ்ண பிரசாதம் நம்ம டெய்லி சமைக்கும், அப்ப நம்ம அதை வந்து பகவானுக்கு வச்சு அதை நம்ம சாப்பிடும்போது ஈஸியா இது பௌதீகத்துல இருந்து ஆன்மீகத்துக்கு போறதுக்கு, இந்த மாயா சக்தியை வெல்லுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம இப்போ வந்து சமைக்கிறதும் இந்த பகவானுக்கு நைவேத்தியத்தை பத்தி பார்க்கலாம். இதோட வித்தியாசம் என்னது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சமைக்கோம், எல்லாருமே நம்ம சமைச்சிட்டு தான் இருக்கோம். கரெக்டா? நம்ம சாப்பிடுறது கண்டிப்பா நம்ம வாழறதுக்கு சாப்பாடு கண்டிப்பா அவசியம். சோ இந்த சமையல் அப்படின்னு சொல்றது, இந்த குக்கிங் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு பௌதிகமான விஷயம் தான் நம்ம சமைக்கிறது வரைக்கும். அதை எப்ப நம்ம பகவானுக்கு கொடுத்து சாப்பிடுவோமோ அப்ப அது முழுக்க 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 ஆன்மீகமயமாக்கப்படும். ஓகே, இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம ஆல்ரெடி எல்லாருமே ஆன்சர் சொன்னீங்க இல்லையா, 3.9 எல்லாம் சொல்லும். ஏன்னா இப்படி நம்ம பகவானுக்கு அதை படைக்கப்பட்டு அந்த உணவை சாப்பிடும்போது வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை வந்து ஜன்ம மிருத்யு ஜரா வியாதியில இருந்து நம்மளை வந்து நம்ம வெளியில கொண்டு வரும். அப்படி இல்லை நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த லோகத்துல நம்ம திருப்பி திருப்பி பந்தப்பட்டுட்டே இருப்போம், திருப்பி திருப்பி ஜென்மா எடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுங்க, நம்ம எல்லாம் திருடன் அப்படின்னு. சோ இந்த விஷயம் இது எப்படி அப்படின்னு சொன்னா, ஏன் பகவானுக்கு நம்ம படைக்கணும், உணவை படைக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். சோ எல்லாமே ஈஷாவாஸ்யம், இந்த சர்வம் இந்த இதம் சர்வம், எல்லா இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பகவானோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. கரெக்டா இல்லையா? முழுசுமே அவருக்கு உள்ளதான் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுக்கும். கரெக்டா இல்லையா? சோ அவருக்கு கட்டுப்பாட்டு கூட நம்ம நார்மலா நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம், யாராவது ஒருத்தவங்களோட ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிப்போம். வாங்கினா திருப்பி நம்ம அதை கொடுக்கும்போது எவ்வளவு ஒரு நன்றி கடனோட இருப்போம், அவங்க நமக்கு இதை செஞ்சாங்களே அப்படின்னு நம்ம அந்த நன்றி கடன் ஓடிட்டு இருக்கோம் பௌதிகமாகவே. அப்போ ஆன்மீகமா பார்த்த பகவானை பார்த்தோம்னா எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கும்போது அப்ப அதுக்கு ஒரு நன்றி கடன் கொடுக்கணும் இல்லையா, ஒரு கிராட்டிடியூடு. அதுக்காக தான் பகவானுக்கு அவர்கிட்ட இருந்தா இந்த என்ன சொல்றது, அகம் சர்வசிய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே, இந்த ஜடமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட தான் இருந்து வருது. சோ அதுல இருந்து நம்ம எடுத்து ஒரு விஷயங்களை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அது வந்து நம்ம பந்தப்படுத்தும். ஆனா அதை பகவானுக்கு நம்ம கொடுக்கறது வந்து அவருக்கு மேல நம்மளோட நன்றி கடனை வந்து நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அழகா பிரபுபாத் எப்பவுமே சொல்லுவாரு. ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்கு. சோ அம்மா அப்பாட்ட எல்லாமே இருக்கும், கரெக்டா? அந்த குழந்தைய பார்த்து வளர்க்காங்க. ஆனா அம்மா அப்பாவோட பைசாவை எடுத்து அந்த குழந்தை அதுல ஒரு சின்ன கிஃப்ட தன்னோட அப்பா அம்மாக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே போலதான் பகவானும். அவர் வந்து பூரணம், ஓம் பூர்ணம் அத பூர்ணம். கரெக்டா இல்லையா? மொத்த பூரணமானவர். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு கொடுத்துதான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஆனா நம்ம இந்த விஷயத்த அவருக்கு படைக்கும் போது அவர் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. ஆட்டோமேட்டிக்கா அவரோட பார்வை நம்ம மேல விழும். நமக்கு மேல அவரோட கருணையை வந்து நமக்கு கொடுக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இனி இதை வந்து நம்ம எப்படி படைக்கணும், இப்ப பகவானுக்கு படைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இதை நம்ம எப்படி படைக்கணும், இதுதான் பகவத்கீதையில 9.26 வந்து பகவான் சொல்லுவாரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி யுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக அப்படின்னு சொல்லிட்டு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, எப்படி நீ ஆஃபர் பண்ணணும், ஒரு இலையா இருக்கட்டும், ஒரு பூவா இருக்கட்டும், ஒரு பழமா இருக்கட்டும், ஒரு நீரா இருக்கட்டும், இதை வந்து எனக்கு ஆஃபர் பண்ணணும்னு அவர் கிளியர் கட்டா சொல்லியாரு. என்ன ஆஃபர் பண்ணணும்னு சொல்லியாரு, அதை எப்படி ஆஃபர் பண்ணணும்னு சொல்லியாருன்னா, யோமே பக்தியா பிரயச்சதி, அன்போடவும் பக்தியோடவும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவானுக்கு படைக்க கூடாது. அன்போடையும் பக்தியோடையும் நீ ஆஃபர் பண்ணும்போது அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த 9.26 வந்து பகவான் சொல்லுவாரு. சோ பகவானுக்கு வந்து பூரணம்னு நம்ம படிச்சோம் இல்லையா, அவர் வந்து பசிக்காக சாப்பிட, நம்ம தான் நம்மளோட பசிக்காக சாப்பிடுவோம். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு பசிக்காக எல்லாம் அவர் சாப்பிடல. ஒன்லி அவர் எந்த பசி அப்படின்னா பக்தியை எதிர்பார்க்காரு, நம்ம கிட்ட இருந்து பக்தியை எதிர்பார்க்காரு. நம்மளோட என்ன சொல்றது, ஒரு அன்பு தொண்டை தான் பகவான் அங்க எதிர்பார்க்காரு. சோ அவர் ஃபுட்டுக்காக கிடையாது, பக்திக்காக தான். பக்தி தான் அந்த பசி. என்ன அப்படின்னா பக்தி பிளஸ் லவ், இந்த ரெண்டு விஷயத்தை தான் கிருஷ்ணர் எதிர்பார்க்காரு. சோ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா பசிக்காக சாப்பிடுவோம். அவர் வந்து இந்த ரெண்டு விஷயம், லவ் அண்ட் டிவோஷன், பக்தி அண்ட் அன்பு, இந்த ரெண்டு விஷயத்தோட மட்டும்தான் அவரு எதிர்பார்க்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இப்படி நம்ம சமைக்கக்கூடிய உணவை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா போகா. ஓகே,
அதுக்கு பிறகு அதுக்கு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அதுதான் என்ன பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபரிங் பிஃபோர் வந்து போகா, ஆஃபரிங் பண்ணின பிறகு அது நமக்கு எப்படி கிடைக்குது, பிரசாதமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இப்போ நார்மல் ஃபுட்டுக்கும் பகவானுக்கு ஆஃபர் பண்ண ஃபுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம சமைக்கும் அந்த சமைச்ச உணவை நம்ம அது என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுவோம்னா அது நம்ம கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனா பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம கர்மாவை வந்து குறைச்சிட்டு பகவானோட கருணையாக அது மாறி நமக்கு வருது. சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஆனா அது நம்ம கர்மாவை கூட்டிக்கிட்டே போயிட்டோம். ஆனா நம்ம சமைக்க ஐட்டத்தை பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்டோம்னா அது பகவானோட கருணையா வரும், நம்ம கர்மத்தை வந்து அது கம்மி பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே பகவானுக்குள்ள விஷயம்தான். ஸோ பகவான்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அந்த விஷயத்த வந்து இது நமக்கு வந்து இப்பதான் படிச்சோம் இல்லையா, இது வந்து நிறைய கர்மங்களை கொடுக்கும், அந்த கர்மிக்கு ரியாக்ஷனை கொடுக்கும். ஆனா ஆஃபர்டு ஃபுட் வந்து நம்மளை வந்து நம்மளோட கர்மாவை குறைக்கும், நம்ம வந்து பிரசாதமா கிடைக்கும், பகவானோட கருணை கிடைக்கும், பிளஸ் வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணும், கொஞ்சமா நம்மளை தூய்மைப்படுத்தும். நம்ம தூய்மைப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு வந்து இது நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். பிளஸ் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே அவருக்குள்ளது, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அன்ஆஃபர்டு ஃபுட்டு, ஆஃபர் பண்ணாம சாப்பிடக்கூடிய விஷயம் நமக்கு விளைவுகளை கொடுக்கும் பௌதிக லோகத்துல. ஆஃபர் பண்ண ஃபுட்டு நமக்கு நம்மளை சுத்தப்படுத்தும். நாலாவது விஷயம் வந்து பகவானுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பர்சனல் கனெக்ஷனை நமக்கு கொடுக்கும். கரெக்டா? ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், ஒரு 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 பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்த குழந்தைய அவங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு சர்வீஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட கனெக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். எந்த சர்வீஸும் பண்ணல, சப்போஸ் நம்ம குழந்தை இருக்கு, எங்கேயோ இருக்கு, யாரோட்டியோ இருக்கு அந்த குழந்தை, நம்ம சர்வீஸே பண்ணல, அப்ப அந்த குழந்தைக்கு மேல அன்பு இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பா இருக்காது. ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது மூலமா நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிதான் நம்ம வந்து பிரசாதம் ஆஃபரிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, எப்படி பிரசாதம் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு பேசிக் ஆஃபரிங் தான் பார்க்க போறோம், எலாபரேட்டா பார்க்கல, இதுவே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபர் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சமைக்க போறோம். சமைக்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட உடம்பும் மனமும் கொஞ்சம் கிளீனாக வச்சுக்கணும். கரெக்டா? சமைக்க போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பா குளிச்சுட்டு சமைக்கணும். பிளஸ் முடிஞ்ச லெவலுக்கு இந்த பௌதிக இதுல வந்து இந்த ஜடலோகத்துல வந்து மைண்ட் கிளீனா இருக்கு. ஏன்னா மனம் சஞ்சலம் ஹி கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனனே சொல்லுவார். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம். முடியாத லெவலுக்கு என் மனசை வந்து கிளீனா வச்சுக்க முடியல அதனால நான் ஆஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஆஃபர் பண்ணலாம். இது ஒரு பேசிக், இது வச்சுக்கணும். ஸோ அப்ப மனமை எப்படி நம்ம கிளீனா வச்சுக்கணும், உடம்ப வந்து நம்ம குளிச்சுட்டு குளிக்கும், மனசை எப்படி கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச லெவலுக்கு நம்ம சமைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பகவானோட மந்திரங்களா இருக்கட்டும், அவரோட கீர்த்தனைகளா இருக்கட்டும், இதை வந்து நம்மளால பாட முடிஞ்சா பாடிட்டே சமைங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஆடியோ எதுலயாவது ஒன்ன போட்டு வச்சுட்டு நீங்க வந்து சமைக்கலாம். அப்படி பண்ண முடியாது. இப்ப சில இடங்களுக்கு நம்ம போறோம், எங்கேயாவது போறோம், ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிடுவோம், அப்படி இருக்கும்போது நீங்க மனசால கூட பகவான், அது வழியே இல்லாத பட்சத்துலதான் ஓகே, மனசுல வந்து நினைச்சிட்டு நம்ம சமைக்கலாம். முடியாத கண்டிஷன், ஏதோ வெளியாட்களோட இடையில ஏதாவது ஒரு வழி இல்லாத இடத்துல நம்ம பண்ணலாம். ஆனா பேசிக் வந்து கண்டிப்பா குளிச்சுட்டு சமைங்க. அடுத்தது வந்து அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும், ஐட்டம்ஸ் இருக்கணும்னா அதுல நோ ஆனியன், நோ கார்லிக், வெங்காயம் இருக்கக்கூடாது, பூண்டு இருக்கக்கூடாது, பிளஸ் இந்த மாமிச வெரைட்டிஸ் எதுவுமே நம்ம அதுல வந்து பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சோ ஏன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, பகவான் தான் ஒரு, நம்ம பகவத்கீதையில இனிதான் வரும், சீடு கிவிங் ஃபாதர், அவர் தான் நம்மளோட விதை அளிக்கக்கூடிய தந்தை. சோ இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பகவானோட குழந்தைகள் தான். கரெக்டா? இப்ப நம்ம வீட்லயே நம்மளோட குழந்தைய யாராவது ஏதாவது பண்ணுனா நமக்கு எவ்வளவு வலிக்கும்? கண்டிப்பா இல்லையா? சின்னதா ஒரு அடிச்சா கூட ஐயோ என் குழந்தை அப்படின்னு இருக்கும். அப்ப பகவானுக்கு பகவானோட குழந்தைங்களை நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம அதை சாப்பிட்டு நம்மளோட புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அதனால நம்ம முடிந்த லெவலுக்கு இன்னொன்னு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது ஏன்னா அது கான்சியஸ்னஸ் உணர்வும் அது ஜாஸ்தி. அதே நேரம் முடிஞ்ச லெவலுக்கு கம்மியாக நான் சாப்பிடாம இருக்க முடியாது, ஆல்ரெடி படிச்சோம். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு நம்ம வந்து மினிமமா பார்த்துக்கணும். அதனாலதான் வெஜிடேரியன், ஸோ இந்த என்ன சொல்றது, தாவர வகைகள், இந்த வகைகளை வந்து இதுல சேர்க்க சொல்லுவாங்க. ஏன்னா
அதுக்கு வந்து உணர்வு கொஞ்சம் கம்மி. கரெக்டா? இன்னும் ஒண்ணு, அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது திருப்பி அது வளரக்கூடிய தன்மையும் இருக்கு. கான்சியஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நம்ம அப்படி வெறும் வெஜிடேரியனா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சூப்பர் அப்படின்னு இருக்கக்கூடாது. வெஜிடேரியனும் நமக்கு கர்மத்தை கொடுக்கும். கொஞ்சம் கம்மி கர்மமா இருக்கும். மாமிசம் சாப்பிடுறதுக்கு இது கொஞ்சம் கம்மி கர்மமா இருக்கும். ஆனா இதுவும் கர்மத்தை கொடுக்கும். அதை எப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ்டு கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடும்போது நோ கர்மா. மொத்தத்தை அப்பதான் கர்மால இருந்து விடுபட முடியும். சரியா? இதை கிளியரா வச்சுக்கோங்க. ஸோ சப்டோஸ் அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது மெயின் விஷயம் மேக்ஸிமம் முடிஞ்சா, நமக்கு எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எல்லாரும் இருக்கோம்னு தெரியாது, முடிந்த லெவலுக்கு கொஞ்சம் கிச்சன் நம்ம ஒரு கிளீன் பண்ணிட்டு நம்ம சமைக்கலாம். கரெக்டா? ஏனோ தானோன்னு போடாம கிளீன் பண்ணி சமைக்கலாம். ஒரு ப்ரேயர்ஃபுல், அதான் இப்ப படிச்சோம் இல்லையா, ஒரு சாண்டிங்கோ கீர்த்தனையோ இப்படி போட்டு சமைக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பகவானை நினைச்சிட்டு நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைச்சிட்டே சமைக்கும் போது அந்த ஃபுட்டு வந்து ப்ராப்பர் கான்சியஸ்ல இருக்கும். எப்பவுமே நம்ம இதுல என்ன படிக்கோம்னா, கான்சியஸ், இந்த உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா? அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம், அப்படி இப்ப ஹோட்டல் இருக்கு, வீடு இருக்கு. கரெக்டா? இப்ப ஹோட்டல்ல சமைப்பாங்க, அவங்க என்ன கான்சியஸ்ல சமைப்பாங்க? பிசினஸ். கரெக்டா? நமக்கு என்னவாவது ஊத்துவான், அவன் நிறைய நாள் யூஸ் பண்ண எண்ணெயை கூட போட்டு என்னவாவது சமைப்பான். அவன் நம்மளோட ஹெல்த்தை பார்த்தா சமைப்பான், அவனுக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைப்பான். கரெக்டா இல்லையா? ஆனா நம்ம வீட்டுல சமைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஹஸ்பண்டு, நம்மளோட மனைவி, நம்மளோட உறவுகள், இவங்களுக்காக நம்ம சமைக்கும் போது மேக்சிமம் கொஞ்சம் ஹெல்த்தியா சமைச்சுக்கணும், நல்ல நீட்டா சமைச்சுக்கணும், ஏதாவது ஒண்ணு மாத்தி போடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு உணர்வுல சமைக்கும் இல்லையா? அப்ப பகவான் வந்து எவ்வளவு பெரியவர். சோ எல்லாம் அவரோட கீழே இருக்கும்போது அவருக்கு நம்ம எப்படி சமைக்கணும், அதனாலதான் அந்த கான்சியஸ்ல வந்து மேக்சிமம் நம்ம சமைக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னால அது பண்ண முடியல, அதனால நான் சமைச்சு ஆஃபர் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஆஃபர் பண்ணுங்க. அது போக போக ஆட்டோமேட்டிக்கா வரும். முடியலையா, பக்கத்துல ஒரு பாட்டை போட்டு வச்சுட்டு சமைங்க. ஓகே, அடுத்தது ஆஃபரிங் ப்ரொசீஜர். எப்படி நம்ம ஆஃபர் பண்ணிக்கலாம், ஏதாவது டவுட் இருந்தா லாஸ்ட்ல கேளுங்க. இதுக்காக நம்ம வந்து எல்லா பாத்திரத்தை எடுத்து, நம்ம சாப்பிடுற பாத்திரத்தை எடுத்து அதை வச்சு கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணக்கூடாது. மற்றபடி ஏதாவது ஒரு சர்விங் பவுல் எடுத்து அப்படி வைக்க கூடாது. தனியா ஒரு சின்ன ஒரு ஸ்டீல்லையோ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, ஒரு கப்பு வச்சுக்கோங்க. இதை ஒரு செப்பரேட் இடத்துல வந்து நீங்க வச்சுக்கோங்க. தனியான ஒரு இடத்துல, நம்ம பாத்திரம் புழங்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஐட்டங்களை வந்து வைக்காதீங்க. அதுக்காக ஒரு குட்டி தட்டு வச்சுக்கோ. அதுவும் முடியலையா, அதுவும் எனக்கு வாங்க முடியாது, கஷ்டமா இருந்ததுன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை கிடைக்குமா, வாழை இலை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யூஸ்ட் இல்லாத ஒரு ஐட்டமா பகவானுக்கு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு டெய்லியா புது புது பாத்திரத்துல வைக்கணும் அப்படி கிடையாது. தனியா செப்பரேட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துல டெய்லி நீங்க பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். சோ சோ நம்ம எப்போ, ஹரே கிருஷ்ணா. சோ சமைச்சு முடிச்சிட்டோம். எனி ஐட்டம் நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம். சமைச்சு முடிச்ச உடனே அதுக்காக ஒரு 2 கிண்ணம், ஒரு கப்பு இதெல்லாம் வச்சுக்கோங்க ஒரு பிளேட்ல. சோ அதை வந்து நம்ம பகவானுக்கு வச்சுட்டு, என்ன ஐட்டம் நம்ம ஆஃபர் பண்ணினாலும், ஈவன் ஜூஸா இருந்தா கூட, பாலா இருந்தா கூட கூட ஒரு கப்ல தண்ணி கம்பல்சரி வைங்க. தண்ணி கண்டிப்பா. நம்ம நினைப்போம் இல்லையா, ஜூஸ் தானே வைக்கும், பகவானுக்கு தண்ணி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வைங்க தண்ணி. முடியாத கண்டிஷனுக்கு ஜூஸ் கூட வைங்க. ஆனா இது வைக்கணும் ப்ரொசீஜர். ஒரு கப்ல தண்ணி வைங்க. பிளஸ் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, துளசி வந்து கம்பல்சரி அதுல வந்து போடுங்க. ஒவ்வொரு துளசி இலை எடுத்து அவ்வளவு அழகா போடுங்க. துளசியே இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு துளசி ஸ்டிக் வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு துளசிக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லும்போது என்ன எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, துளசி ஸ்டிக்ஸை வந்து எடுத்துட்டு போறாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஐட்டத்திலையும் டிப் பண்ணிட்டு அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அந்த ஐட்டத்தை. ஏன்னா துளசி வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்காக துளசி நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு வைக்கும்போது இதை மட்டுமே வச்சுட்டு சோம்பேறித்தனமாகவும் நம்ம இருக்கக்கூடாது. துளசி இருந்தா கண்டிப்பா துளசி இலை போட்டு இந்த ஐட்டத்தை வந்து பகவானுக்கு வைங்க. ஸோ இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் பகவானோட போட்டோ அல்லது விக்கிரகம் இருந்தா விக்கிரகங்களுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க ஆஃபர் பண்ணலாம். ஸோ ஆஃபரிங் இடமும், நம்ம இப்ப பண்ண போற இடமும் வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜலம் எடுத்து அந்த இடத்த வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. இப்ப இங்கெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, பக்கத்திலே ஒரு துணி வச்சிருக்கேன். எப்பவுமே அந்த இடத்த வந்து தொடச்சிட்டு அதுல வைப்போம். அதுக்கு பிறகு ஆஃபரிங் எடுத்த பிறகு அந்த இடத்த கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தொடச்சி விட்டுருவோம். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு கிளீனா வச்சுக்க பாருங்க. ஸோ அந்த இடத்துல இதை வந்து நீங்க பகவானுக்கு ஆஃபர் பண்ணுங்க. ஸோ எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடும் போது ஏதோ குப்பை தொட்டிக்குள்ள போய் இருந்து சாப்பிடுவோமா, இல்ல கிளீன் இல்லாத இடத்துல போய் சாப்பிடுமா? கண்டிப்பா பண்ண கொஞ்சம் கிளீனா இருக்கணும் அந்த இடத்துல சாப்பிடணும் நினைப்போம். ஸோ அப்ப பகவானுக்கு ஆஃபர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு இதா பார்க்கணும். போட்டோ கூட இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல டிராவல்ல இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளால போட்டோ கூட இல்லை அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
என்ன இப்ப ரீசெண்டா கூட எங்க போயிருந்தோம், குருமராஜ் ஏதோ ஒண்ணு பண்ணும்போது மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சு அப்படி ஆஃபர் பண்ணோம். ஸோ வழியே இல்லாதபடி இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு வச்சுட்டு பெல்லு வச்சுக்கணும் கையில. பெல்லும் இல்லைன்னா கை தட்டிக்கோங்க. கை தட்டிட்டு பகவானுக்கு மந்திரம் வந்து இப்பதான் மந்திரம் சொல்ல போறோம். ஆஃபரிங் மந்திரா சொல்ல போறோம். ஆஃபரிங் மந்திரா எப்படி சொல்ல போறோம் அப்படி முடிஞ்சா அதை பின்னாடி போட முடியுமா தரு? இப்போதைக்கு ஒரு தடவை பண்ண முடியாதுல, ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணு, பார்க்கட்டும். கடைசியா சொல்லி இந்த மந்திரம் சொல்லுங்க. பகவானுக்கு பிளேட்டு ஆஃபரிங் தட்டுல வச்சுட்டு பெல் எடுத்துட்டு இந்த மந்திரம் நம்ம சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, சப்போஸ் குரு இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட தீக்ஷா குருவோட மந்திரத்தை வந்து பிரணாம் மந்திரத்தை வந்து 3 டைம்ஸ் சொல்லணும். அடுத்தது இப்ப நம்ம குரு எடுக்கல, குரு இல்ல, அப்ப என்ன அப்படின்னா பிரபுபாதோட மந்திரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் சொல்லிக்கலாம். 3 டைம்ஸ் சொல்லணும். அடுத்தது வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட கௌரநிதாயோட மந்திரம் இருக்கு, அதை வந்து 3 தடவை சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர்தான் கலியுகத்தோட பக்த அவதாரம் இல்லையா? சோ அதனால அவரோட மந்திரம் 3. அவர் வந்து மகா வதன்யாய, அவ்வளவு கருணை வாய்ந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. சோ அதனால அவரோட மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். அதுக்கு பிறகு ராதாகிருஷ்ணரோட பிரணாம மந்திரம் இருக்கு, அது 3 டைம்ஸ் சொல்லணும். சொல்லி அது வரைக்கும் நம்ம பெல் அடிச்சுட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவோம். ஓகே, நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஆஃபரிங் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் சில வீட்டுல கர்டன் இருக்கலாம், இல்ல அந்த வசதி இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ரூம்ல வச்சிருக்கணுமோ அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வாங்க. கொஞ்சம் பிரைவசி கொடுங்க பகவானுக்கு. ஸோ முடிச்சுட்டு ஸோ இந்த மந்திரம் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாதாஜி, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, அதனால நான் ஆஃபர் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மந்திரம் தெரியாது வரைக்கும், இல்ல மந்திரம் தெரியவே இல்லை, கஷ்டமா இருக்கு, எனக்கு படிக்க முடியல அப்படின்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் எல்லாருமே ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து 3 டைம்ஸ் வந்து மனசால சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனசால என்ன வேண்டுங்க, பகவானே தயவு செஞ்சு என்னோட இந்த இதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசால வேண்டிட்டு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து பகவானுக்கு சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில வரோம். போட முடியலையா? பரவு போடுறியா? இல்ல நான் பரவே சொல்லலாம்ல மந்திரத்தை? ஓகே, இப்ப டிஸ்டர்ப் பண்ணல, இந்த மந்திரத்தை அவங்க சொல்லி தருவாங்க. சோ அதுக்கு பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. இப்ப கர்டன் இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுல கர்டன் போட்டிருக்கோம், வெளியில அந்த கர்டனுக்கு வெளியில உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபிப்போம். இல்ல காயத்ரி இருந்ததுன்னா காயத்ரி பண்ணுவோம். இப்படி ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயமா அல்லது பாகவதம் ரீட் பண்ணுவோம், இல்லது பகவத்கீதை ரீட் பண்ணுவோம். சோ இதுக்கு இல்ல நமக்கு ரொம்ப பிஸியா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க, வேற வேலைகளும் செய்யலாம். இது வந்து கடைசி. ஓகே, நீங்க கிருஷ்ண சம்பந்தமா ஒரு வெசல் கழுவணும், எனக்கு இத்தனை மணிக்கு போகணும், இப்ப காலையில ஒர்க்கிங்கா இருக்கலாம், சோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், கஷ்டமா இருக்கும், இவ்வளவு டைம் எல்லாம் எடுக்க முடியாதுன்னா ஆஃபர் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த வேலைகள் கூட போடுங்க. ரொம்ப பௌதிகமான விஷயங்கள் இல்லாம இதை வந்து குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். சோ இப்படி நம்ம பண்ணலாம். அதுக்கு பிறகு பகவானோட அந்த ஆஃபரிங்கை வந்து நம்ம எடுக்கும். இப்ப வந்து அது நமக்கு பிரசாதமா கிடைக்குது. சோ இந்த பிரசாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எப்படி நம்ம ஆஃபர் பண்ணணும், அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பாவா தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம நார்மலா எல்லாத்தையும் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம நிறைய ஃபெஸ்டிவல் வரும் நம்ம வீட்டுல. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரிச்சுவல் சமய சடங்கு போல அதை வைப்போம், தேங்காய் வைப்போம், வாழைப்பழத்தை வைப்போம். அதுல நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். சோ அது கப்பு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு செம்பு இருக்கும், அதுல தண்ணி வைப்பாங்க, தண்ணி தெளிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் யூஸ்டு வர ஐட்டம்ஸ், கரெக்டா இல்லையா? இதெல்லாம் ஒரு ரிச்சுவல் தான், ஒரு சமய சடங்கு தான். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பகவானுக்கு பண்ணக்கூடிய ஆஃபரிங் அப்படி இருக்கக்கூடாது. சமய சடங்காக நம்ம பண்ணக்கூடாது, ஸ்பிரிச்சுவலா பண்ணணும். நம்மளோட மூடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லவ் தான் அங்க இம்பார்ட்டன்ட். பகவான் வந்து நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா ஸ்லோகத்துல, லவ் எவ்வளவு, அன்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சோ இது ஸ்கில்லாக இருக்கக்கூடாது, நம்மளோட திறமையை காட்டுறது கிடையாது இங்க ஆஃபரிங், நம்மளோட அன்பை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுறாங்க. சோ நீங்க ஈவன் உங்களால பண்ண முடியல, உங்க வீட்டுல அதோட ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஃப்ரூட்டை கூட ஆஃபர் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஃப்ரூட்டு கூட நீங்க ஆஃபர் பண்ணுங்க டெய்லி. ஸோ அதை வந்து எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு பாவாவோட, ஐயோ என் கிருஷ்ணருக்கு நான் இன்னைக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் ஆஃபர் பண்ணுங்க. ஆஃபர் பண்ணி அதை எடுத்து சாப்பிடுங்க. ஸோ அதை வந்து கிருஷ்ணர் வந்து எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு லவ்வோட, எவ்வளவு பக்தியோட நீங்க அந்த பாவால ஆஃபர் பண்ணுவீங்களோ அதை வந்து பகவான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. இங்க வந்து மெக்கானிக்கல் ஆஃபரிங் அப்படின்னு சொல்றாங்க. மெக்கானிக்கல் ஆஃபரிங்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்மளும் ஆஃபர் பண்ணணும், மணி அடிச்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கு வச்சுட்டு நம்ம ஓடுவோம். இது வந்து பயன் இருக்கு, ஒரு லெஸ் பயன் தான் இருக்கு, ஒரு குறைஞ்சா பயன் தான் இருக்கு. எப்படி அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, பாவம் குறையும்
அவருக்கு ஆஃபர் பண்ணி எடுத்து சாப்பிடறதுனால பாவம் கிடையும், அந்த அந்த பக்தி கிடைக்குமானா அது கம்மி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைப்போம், எனக்கு நிறைய பைசா இருக்கு, நல்ல ரிச்னஸ் இருக்கு, நான் அதனால என்ன பண்ணுவேன், இத்தனை ஐட்டம்ஸ் ஆஃபர் பண்ணுவேன் பகவானுக்கு, நான் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பாவா இல்லாம நம்ம இதெல்லாம் பண்ணினாலும் வேஸ்ட் தான். ஓகே, நிறைய ஐட்டம் நான் இன்னைக்கு வச்சேன், நம்ம பெருமைக்காக பண்ணுவோம், இதெல்லாம் தேவை. அவர் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல, நீ பண்ணு, அதுக்காக உன்கிட்ட எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ பண்ணாமலும் இருக்காத. இதை அழகா சொல்லுவாங்க ஆச்சாரியா, உன்கிட்ட இருந்ததுன்னா பண்ணு, ஆனா நீ பண்ணுவதை வந்து லவ்வோடவும் அன்போடவும் பக்தியோடவும் பண்ணு. இதுதான் 9.26 பகவான் சொல்லக்கூடிய விஷயம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இது ஒரு ரியல் ஸ்டோரி. எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி வெஸ்ட் பெங்கால் தான் நினைக்கிறேன். ஒரு பிராமணா, அவரோட பேரு வந்து முகுந்தானந்தா. ஸோ அவரோட பையன் வந்து ரகுநாத நந்தா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன். ஸோ இப்போ இந்த பிராமணா என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுல வந்து டெய்லி வந்து அவர் வந்து பகவானுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, சர்வீஸ் பண்ணுவாரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவரோட டிசைபிளுக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டம். அந்த கஷ்டத்துக்காக அவர் ஊருக்கு போறாரு, வேற ஊருக்கு போறாரு. அந்த இது பண்ணதுக்காக அவர் அப்படி போகும்போது தன்னோட பையன்கிட்ட சொல்லிட்டு போவாரு, நீ இன்னையில இருந்து பகவானுக்கு டெய்லி இத்தனை லட்டூஸ் நீ ஆஃபர் பண்ணிரு, அந்த எல்லா விஷயங்களையும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஸோ ஒய்ஃப்ட்டையும் சொல்லிட்டு போறாரு, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. இந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, டெய்லி இந்த பையன் எல்லா சர்வீஸும் பகவானுக்கு பண்ணிட்டு, அவங்க அப்பா பண்ண எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து ஆஃபர் பண்ணதுக்காக ஃபுட்டு கொடுக்காங்க, நிறைய லட்டூஸ் வச்சு ஒரு தட்டுல கொடுக்காங்க. இந்த பையனும் கொண்டு ஆஃபர் பண்ணுங்க, பகவானோட ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃபர் பண்ணிட்டு வரான். வரும்போது ஆஃபர் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வரும்போது டெய்லி 2 லட்டூஸ் வந்து அதுல குறைச்சி எடுத்துட்டு வரான். அவங்க அம்மா கேட்காங்க, ஏன்டா இத்தனை லட்டு தந்தனே 2 லட்டை காணமே அப்படின்னு. அம்மா கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டாருன்னு அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆச்சு, இந்த பையன் போய் சொல்லுவான், அவங்க அம்மா விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு அவங்க அப்பா ரிட்டர்ன் வராரு. வரும்போது அவங்க அம்மா இந்த இன்சிடென்ட சொல்லுவாங்க. அவங்க அப்பா கேட்காரு, அது எப்படி கிருஷ்ணர் சாப்பிட்டாரா அப்படின்னு. ஆமாப்பா கிருஷ்ணர் சாப்பிட்டாரு அப்படின்னு அந்த பையன் திருப்பி சொல்லுவான். அவங்க அப்பாவுக்கு வந்து கோவம் தாங்கல, இன்னைக்கு நான் பார்க்கேன் உங்க கிருஷ்ணர் எப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எண்ணி கவுண்ட் பண்ணி அந்த லட்டூஸை கொடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹோல் வழியா அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பையன் கொண்டு பகவானுக்கு வச்சுட்டு அழுகான் கிருஷ்ணர்கிட்ட, இவங்க யாருமே என்ன நம்பல, நீ வந்து கண்டிப்பா நீ சாப்பிடுன்னு சொன்னா இவங்க நம்பல, நீ வந்துரு சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லுங்க. கிருஷ்ணர் வந்து வராரு, வந்து அந்த லட்டுவை எடுத்து சாப்பிடுறாரு. இதை அவங்க அப்பா பார்க்காரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த பையனோட நம்பிக்கை கரெக்டா. நம்ம எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம செய்வோம், பகவான் இதை செய்வாரு வைப்பாருன்னு யோசிப்போம். ஆனா செய்வாரா மாட்டாரா, இதுக்கு பின்னாடி ஒரு யோசனை போய்கிட்டே இருக்கும் பாருங்க. எல்லா விஷயத்திலையும் செய்வாருன்னு நினைப்போம், ஆனா கம்ப்ளீட் ஃபெய்த் இருக்காது. இந்த பையனுக்கு கம்ப்ளீட் ஃபெய்த் இருக்கு. அவங்க அப்பா டெய்லி சொன்னாரு, அவன் பார்க்கல, ஆனா டெய்லி சாப்பிடுவாரு, அந்த நம்பிக்கை இருந்தது. அவன் வந்து அந்த நம்பிக்கையோடவும் அந்த அந்த மூடோடவும் அவன் அதை ஆஃபர் பண்ணா, கிருஷ்ணர் சாப்பிட்டாரு. சோ அதுக்காக நான் என்னைக்கும் அந்த பாபாவோட எல்லாம் தான் வச்சேன், நான் இப்படிதான் சமைக்க, நான் கிருஷ்ணர் சாப்பிட நினைக்காதீங்க. கிருஷ்ணர் தான் பூரணம்னு படிச்சுட்டோமே, அவருக்கு அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி அவரோட பார்வையினால எல்லா புலன்களும் எல்லா வேலைகளும் செய்யும். அவர் கண்ணு கூட சாப்பிடும், கை கூட சாப்பிடும், கால் கூட சாப்பிடும், எல்லா புலன்களும் எல்லா வேலைகளையும் செய்யும். சோ அவர் பார்த்தாலே போதும், அவரோட கருணை வந்து அதுக்குள்ள, அவரோட ஃபுல் சக்தி அந்த பிரசாதத்துக்குள்ள வந்துருது. ஓகே, இதை நம்ம நம்பணும். இதுல வந்து நம்ம மூடு வந்து நம்மளோட எப்பவுமே பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட நாக்குக்காக சாப்பிடாத. நம்ம போறோம் கண்டனை எடுத்து, இந்த நாக்கு கொஞ்சோட பாட்டுதான், அந்த சுவைக்காக நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். உள்ள போயிடுச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதுக்காக நம்ம எவ்வளவோ பிரம்ம பிரயத்தனம் எடுத்து நம்ம இன்னையோட நம்மளோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். கிருஷ்ணர் பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னென்னவோ வெரைட்டியா சாப்பிட்டுட்டு இருக்க, இது என்ன அப்படின்னு சொன்னா டங்கு ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவார். இது நாக்குக்கான விபச்சாரம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது ஒரு விஷயம். சோ நம்ம செயலை செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம செய்யக்கூடிய விஷயம் பகவானை திருப்திப்படுத்துதா, இததான் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம பண்ணக்கூடிய ஆஃபரிங் அவரை திருப்திப்படுத்துமா. ஒண்ணுமே முடியலையா, நான் சிம்பிளா கூட நம்ம வந்து சமைச்சு அவருக்கு ஆஃபர் பண்ணி முடியலையா, நீ என்ன சாப்பிடியோ அதை வை, ஆனா பக்காவா நல்ல பாவத்தோட பகவானுக்கு நீங்க ஆஃபர் பண்ணுங்க. இதெல்லாம் வச்சாதான் பகவான் ஏத்துப்பாரு, இதெல்லாம் வச்சா பகவான் ஏத்துக்க மாட்டாரு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களால என்ன முடியும், மினிமம் இந்த வெஜிடேரியன் ஐட்டம்ஸா பண்ணுங்க, பிளஸ் தண்ணி, பூவா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், எது முடியுதோ வைங்க. ஆனா நம்மளால பண்ண முடியும், எல்லா கெப்பாசிட்டியும் இருந்து நம்ம வைக்காம சோம்பேறித்தனமாவும் உட்காரக்கூடாது. ஆனா ஒரு பாவத்துல வைங்க. சோ இதுல எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்காம சமைக்கணும். ஓகே, நான் இது வரைக்கும் டேஸ்ட் பார்த்து சமைச்சனே, டேஸ்ட் பார்க்காம எனக்கு சமைக்கவே தெரியாது, கண்டிப்பா நினைக்காதீங்க. நீங்க டேஸ்ட் பார்க்காம அந்த ஸ்மரன்ல சமைங்க.
கண்டிப்பா அது அவ்வளவு பக்காவா இருக்கும். எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். டேஸ்ட் ஆமா பார்த்து மாதாஜி. அப்பதான் சுவையா இருக்கு மாதாஜி. எஸ் அத நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன் பார்த்து மாதாஜி. சமைக்கும் போது கூட அந்த டேஸ்ட் தெரிஞ்சதில்லை. ஆனா டேஸ்ட் பார்க்காம பகவானோட ஸ்மரண சமைங்க, அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் அந்த சாப்பாடு. ஓகேவா? ஸ்டார்டிங்ல தோணும் ஐயோ வராதே வராதே, ஆனா பக்காவா வரும் பாருங்க. சோ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்காம சமைக்கணும். ஈவன் ஸ்மெல் கூட நம்ம பண்ணக்கூடாது. பெரிய விஷயம்னு நம்ம சொன்னா சப்போஸ் குழந்தைங்க கூட எப்ப குழந்தைங்க வந்து சம்டைம்ஸ் நம்ம சமைச்சு நம்ம எடுத்துட்டு போறத பார்க்கோம் இல்லையா, மேக்சிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல பிரசாதமா கொடுக்க அது கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்துல நமக்கு வழியே இருக்காது, ஒரே ஒரு ரூம் இருக்கும், வழியே இருக்காது. அப்ப என்ன பண்ண அதையும் கிருஷ்ணர் உங்களோட பாவத்தை தான் பார்ப்பாரு. ஓகே, மெயினா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும்னா அந்த அளவுக்கு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க டேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்மெல் பண்ணாதீங்க, மேக்சிமம் ஸ்மெல் பண்ணா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதே போல வெளியில இருந்து ஃபுட்டை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஃபுட்டை வாங்கி கொண்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி நானும் இத்தனை ஐட்டம் ஆஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. இன்னொன்னு நம்ம ஏற்கனவே படிச்சது போல ஒரு சடங்காக நம்ம பண்ணக்கூடாது, பாவத்தோட பண்ணுங்க. நல்ல ஒரு மூடுல பகவானுக்கு ஆஃபர் பண்ணுங்க. இததான் கிருஷ்ணன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். சோ ஏதாவது ஒரு ஐட்டம் நம்மளால சமைக்க முடியுமா இல்லையா? யார் வேணாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பழம், ஒரு பழம் கூட வச்சா போதும், பண்ண முடியும். ஒரு கப்பு தண்ணி கூட வைக்கலாம் பகவானுக்கு, பாபாவோட வைக்க முடியும் தானே. எல்லாமே நம்ம வீட்டுல இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, நம்ம இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க, என்னால பண்ண முடியாது. குளிச்சுட்டு ஒரு கப்பு தண்ணி தனியா எடுத்து வச்சு ஒரு கப்பு தனியா வச்சு செப்பரேட்டா வச்சு அதை தண்ணி வச்சு ஒரு துளசி போட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியுமா நம்மளால? பண்ண மாட்டேன் மாதாஜி. ஆக்சுவலா எப்பயுமே ரெகுலரா இந்த பஞ்சபாத்திர உதிரணியில தண்ணி வச்சிருக்கேன், அது எப்பயுமே இருக்கும். அந்த தண்ணி மட்டும் போதுமா, இல்ல திருப்பி நான் அந்த பிரசாதம் வைக்கும் போதும் திருப்பி இன்னொரு கிளாஸ் தண்ணி வைக்கணுமா மாதாஜி? கண்டிப்பா தனியா வைக்கணும் பிரபு. அது வந்து அது தனி இது தனி ஏகப்பட்டது. நான் டெய்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமையலுக்கும் அதான் உங்களுக்கு சொன்னேன், ஈவன் ஜூஸு கூட தண்ணி வைப்பேன், பாலுக்கு கூட தண்ணி வைப்பேன் தனியா. இது போக டெய்லி அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா டெய்லி ஒவ்வொரு கப்பு தண்ணி வைப்பேன். அதெல்லாம் அந்த லெவலுக்கு எல்லாம் வேண்டாம். நீங்க கண்டிப்பா ஒரு கப்பு தண்ணி மட்டும், நான் இதை சொல்லுங்க தண்ணி மட்டும், அதுக்காக ஐயோ தண்ணி வச்சாதான் கொஞ்சம் அப்படின்னு கிடையாது. ஒரு பழத்தை கூட வச்சுட்டு போங்க, வழியே இல்ல எங்கேயோ போறீங்க, ஒரு பழம், ஒரு துளசி இலை வச்சுக்கலாம். துளசி இலை இல்ல ஃப்ரெஷ்ஷா என்கிட்ட இல்ல, காஞ்சி போயிருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அதை வைங்க. இல்ல ஒரு ஸ்டிக்கு வைங்க, ஒரு பழம் வச்சு அதை ஒரு நாளா கட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுங்க. பகவானோட பிரசாதம் கிடைக்குது பசங்க, இது மூலமா நம்ம பியூரிஃபை ஆகலாம். இது மூலமா அவங்க பக்தியில வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பண்ணலாமா? மாதாஜி ஒரு நிமிஷம். நம்ம பிரசாதம் செய்யறோம் இல்லையா மாதாஜி, நைவேத்தியம் பண்றோம் இல்லையா, அத குழந்தைங்க வந்து டக்குன்னு எடுத்து வாயில போட்டுருங்க. ஒரு சில நேரங்கள்ல சின்ன குட்டி குழந்தைங்க அது வந்து கொடுக்க கூடாதுதான். ஆனா அவங்க முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்ல அப்படி எடுத்துட்டாங்க வைங்கன்னா அன்னைக்கு பழத்தை வைங்க. உங்களோட கான்சியஸ் பகவானுக்கு தெரியும் இல்லையா, உங்களோட பாவா உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தெரியும். வழியே இல்ல, அதுக்காக குழந்தைங்களை திட்ட வேண்டாம், நம்ம பிராக்டிஸ் பண்ண எடுக்கலாம். ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது நான் சொல்லணும், எங்களோட ஒரு ஃப்ரெண்டு இப்ப சென்னையில இருக்காங்க, வளர்ந்துட்டா அந்த குழந்தை. அப்ப அவ எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்திருந்தா, ரொம்ப குட்டி, 1 வயசா 1.5 வயசு கூட இருக்குமா எனக்கு தெரியாது, சாப்பி 1.5 வயசு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்ப வந்து அவங்க சின்ன குழந்தையில இருந்தே அவங்க பழக்கினதுனால நாங்க அங்க ஆஃபர் பண்ணோம். அப்ப அவளுக்கு பசி எடுத்துச்சு, ரொம்ப பசி எடுத்துச்சு. அவ அம்மா அப்பா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுட்டே இருந்தா. அப்ப ஆஃபர் பண்ண போட்டுட்டோன்னு சொல்ல, அம்மா கிருஷ்ணர் எப்ப சாப்பிடுவாரு, கிருஷ்ணர் எப்ப சாப்பிடுவாரு, மழையில கேக்குது, எப்ப சாப்பிடுவாரு, எனக்கு சாப்பிட்ட உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சோ நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமா பசங்களுக்கு காட்டிட்டோம் அப்படின்னா பசங்க அதை வந்து அழகா அதுல வந்துருவாங்க. இன்னைக்கு கூட மாதாஜி சொன்னாங்கல்ல, நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதை பார்த்துதான் நம்ம பின்னால இருக்கவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளோட ஆக்ஷன்ல தான் இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங், அதுக்காக அவங்கள வந்து நம்ம திட்டி வச்சு அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்ல குழந்தை சாப்பிட்டுட்டலாம், பொறுமையா சொல்லி கொடுக்கலாம். இல்ல எனக்கு முடியலையா, இப்படி குழந்தை டபார்னு எடுத்துச்சு, ஸ்டார்டிங்ல அதுக்கு தெரியாது இல்லையா, சோ நீங்க ஒரு பழத்தை வைங்க அன்னைக்கு பகவானுக்கு. ஓகே மாதாஜி, இப்ப பழம் வாங்கிட்டு வரோம் கடையில இருந்து, டப்படபான்னு அந்த பழத்தை ஒரு வாஷ் பண்ணி பகவானுக்கு கொண்டு வைக்கலாம் இல்லையா, ஒரு துளசி இலை வச்சு, ஈஸி தானே. இதை நான் இல்ல நான் கூட சுப்பிரமணிய பிரபு கேட்டாரு, ஊருக்கு போறேன் என்ன மாதாஜி செய்யுது, எனக்கு வீட்டுல எல்லாம் நான்வெஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே வேண்டாம் பிரபு, அன்னம் ரொம்ப 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 பியூரிட்டி அது கொடுக்கும். சோ நீங்க சாதம் வைக்கும்போது உங்க மாதாஜிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள ஒரு குளிக்க மட்டும் சொல்லுங்க, குளிச்சுட்டு ஒரு சாதம் வைக்க சொல்லுங்க. அந்த சாதத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. இல்ல சாம்பார், சப்போஸ் சாம்பார் வைக்கலையா அன்னைக்கு, மோர் தயிர் இருக்கும் இல்லையா, தயிர் வந்து சப்போஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கடையில சின்ன டப்பால கிடைச்சிச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க, வழி இல்லைன்னா. பகவானுக்கு வந்து அந்த சாதமும் அந்த
தயிர் சாதமா கிளற தெரியலன்னா இப்படி வச்சு துளசி போட்டு ஒரு தண்ணியை வச்சு வைங்க பிரபு, வச்சு இந்த சாதத்தை வந்து அந்த மெயின் சாதத்தோட கொட்டிடுங்க. அப்ப எல்லாருக்கும் பிரசாதம் கிடைச்சிருதா? இல்ல அவங்க சாம்பார் வைக்காங்க, சோ பருப்பு வைக்காங்க, அந்த பருப்புல ஏன்னா அவங்க வெங்காயம் போடுவாங்க, சோ பருப்பை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து அது கொஞ்சம் உப்பு போட்டு நெய் போட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். கரெக்டா? அதை மட்டும் வச்சு நம்ம எடுத்துட்டு இதனோட சேர்த்துருங்க, இந்த பருப்பையும் சேர்த்து அந்த சாம்பார் பருப்போட சேர்த்துருங்க. அப்ப அந்த சாம்பாரும் என்ன மாதிரி கிருஷ்ணமயமாக்கப்பட்டது, கரெக்டா? ஆன்மீகமயமாக்கப்பட்டது. இந்த சாதமும் பட்டுறது பேசு கிடைச்சிச்சு, போதும். ஸ்டார்டிங் அது கொடுத்தா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இததான் பண்ணணும் இததான் பண்ணணும், ஓடிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கூட்டு குடும்பத்துல இருக்கோம், சமயம் நம்ம பொண்ணு வீட்டுக்கு வரோம், நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க எல்லாம் வெங்காயம் பூண்டு போட்டு வைப்பாங்க. அதை எப்படி நம்ம படைக்கிறோம், இப்ப நீங்க சொன்னது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது மாதாஜி. நம்ம ஃபோர்ஸ் பண்ணா வந்து ரொம்ப கஷ்டம். கரெக்டா? நம்மளால என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. ஆனா அதான் மெயினா சொல்லுவோம்ல, பாவா தான் பாப்பாரு பகவான். கரெக்டா? சோ இதுல நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபரியோட ஸ்டோரி எடுங்க. கரெக்டா இல்லையா? அதுக்காக நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுக்கணுமா? இப்ப நீங்க குழந்தைய பத்தி சொன்னதுனால நான் சொல்லுங்க, சபரியோட ஸ்டோரி எடுங்க. சபரி வந்து அத்தனை நாட்கள், ஏன்னா குரு சொன்னாருன்னு ஒரே விஷயத்துக்காக பகவான் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த பெருக்க வேலையை மட்டுமே செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாப்புல சபரி. ஆனா சபரி அங்க எல்லா பழங்களையும் பகவான் வந்தோடனே கடிச்சு கொடுத்தாப்புல பகவான் எடுத்துக்கிட்டாரு. லக்ஷ்மணா கூட டென்ஷன் ஆவான், என்ன நீ டேஸ்ட் பண்ணதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு. நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு படிச்சோம். அப்ப பகவான் சொல்லுறாரு, நான் அங்க வந்து அவங்க கடிச்சு கொடுத்தாங்களா அந்த விஷயத்த நான் பார்க்கல, ஒன்லி அந்த பக்தின்னு ஒரு விஷயத்த அவங்க போட்டாங்க பாரு, அந்த லவ், அந்த அன்பை மட்டும்தான் நான் அதுல பார்த்தேன், வேற எதையுமே பார்க்கல அப்படி. சோ அதுல வந்து சபரியோட கான்சியஸா இருக்கட்டும், சபரியோட லெவலா இருக்கட்டும், அது டிஃப்ரெண்ட். அதுக்காக நம்மளும் அதை போல பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு டேஸ்ட் பண்ணாம நம்ம கொடுக்கணும். சோ அதை கூட பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சபரியோட கதையில. நீங்க சுதாமா எடுங்க, சுதாமோட கதையில எடுத்துக்கிட்டா கூட அவர் ஒரு துணி மூட்டையில கட்டிட்டு போறாரு. கரெக்டா? சோ அது ரொம்ப அழகா இருக்கும். அவர் நினைக்கிறாரு அவர் கிங், அப்ப துவாரகாவோட ராஜாவா இருக்காரு, இவ்வளவு இருக்கு அவருக்கு இல்லாத ஐட்டமா இருந்தாலும் சுதாமா கொண்டு போறாருன்னு சொல்லிட்டு அந்த அவளை வந்து பகவான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா அவங்களோட அன்பையும் அவங்களோட பக்தியும் தான் பார்த்தாரு, அவங்களோட ஹிருதயத்தை தான் பார்த்தாரு. ஓகே, இதை கொண்டு வந்திருக்காரு, இவரு ரிச்சா படைச்சிருக்காங்களா, இவ்வளவு சமைச்சிருக்காங்களா, இவ்வளவு வெரைட்டிஸ் வச்சாங்களா, இதை வந்து பார்க்கல. ஏன்னா பகவான் ஆத்மராமா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, சுய திருப்தி உடையவர். அவருக்கு முழுதும் அவர் அதுல இருக்கும்போது அவருக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பிரம்ம சமீதையில கூட ஒரு ஸ்லோகம் வரும், சிந்தாமணி பிரகர சத்மஷு கல்ப விருக்ஷா லக்ஷா விருதேஷு சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசிர சத சம்பிரம சேவியமானம். ஏகப்பட்ட லட்சுமிகளால சேவை பண்ணப்பட்டுட்டு அவ்வளவு அழகா இருக்குமா சிந்தாமணி. அவரோட ஆன்மீக லோகம் எல்லா விஷயங்களும் நிறைஞ்சிருந்து பூரணமா இருக்கக்கூடிய பகவானுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தேவை கிடையாது. சோ அவர் இங்க வந்து நம்ம ஆஃபரிங் எவ்வளவு பெருசா இருக்கோ, ஆஃபரிங் வந்து எவ்வளவு அதோட காஸ்ட், அதோட பிரைஸ் எவ்வளவு, அது எவ்வளவு பைசால நம்ம பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். நம்மளோட சின்சியாரிட்டி பிளஸ் நம்மளோட லவ், இந்த விஷயத்த தான் பார்ப்பாரு. ஓகே, அதனால முடியாத கண்டிஷனுக்கு சிம்பிள் ஆஃபரிங் பண்ணுங்க. அப்படி இல்ல இதுல எத்தனை பேர் ஆஃபரிங் ப்ராப்பரா பண்ண முடியும் அந்த கண்டிஷன்ல இருக்கவங்கன்னா நம்ம எப்ப சமைக்கிறதையும் ஆஃபர் பண்ணி சாப்பிடுங்க. எத்தனை வேளை சமைச்சாலும் ஆஃபர் பண்ணி சாப்பிடும். ஏன்னா நம்ம காலைல எழும்பணும்னா குளிக்கும். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா நம்ம எதுக்கு குளிப்போம்? ஆபீஸ் போகணும், இந்த விஷயத்துக்காக குளிப்போம். சோ இப்ப நம்ம அதே குளியல தான் இங்கேயும் பண்ணுவோம். ஆனா அது என்ன பண்ணுது, பகவானுக்கு சமைக்கிறதுக்காக அந்த கிச்சனுக்குள்ள போய் சமைக்கணுக்காக குளிக்கும். அப்ப இது கிருஷ்ணமயமாக்கப்படுதா, ஆன்மீகமயமாக்கப்படுதா? பௌதிகமான விஷயத்த தான் நம்ம இங்கேயும் பண்ணுவோம், ஆனா இது ஆன்மீகமா நம்ம அந்த விஷயத்த மாத்துவோம். அதே போல நம்ம சமைச்சு சாப்பிட்டே ஆகணும் 3 வேளையும். சோ அந்த சாப்பாடை அப்ப ஆஃபர் பண்ணி பகவானுக்கு எடுத்து சாப்பிடுங்க. கர்மத்துல இருந்து வெளியில வரலாம். இந்த பந்தப்பட்ட என்ன சொல்றது, இந்த கண்டிஷன், இந்த கட்டுண்ட வாழ்க்கையில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியாத லெவலுக்கு நான் சொன்ன பேசிக் எடுத்துக்கோங்க. வெறும் சாதம், இந்த பருப்பு, கரெக்டா, இதை எடுத்துட்டு கலந்துருங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க, அவங்க என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்டோம். ஆனா இதுல சாதம்னு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருதா? எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணப்பட்ட விஷயம். கரெக்டா? இந்த பருப்பை சாம்பார்ல சேர்க்கும்போது அது ஆஃபர் பண்ண விஷயம், அதுவும் இதுல மிக்ஸ் ஆயிருது. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே பியூரிஃபை ஆவாங்க. எதையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணாம பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணா கஷ்டம் திருப்பி நமக்கு. ஓகே, நான் வந்து பிரம்மார்ப்பணம் சொல்லி கிருஷ்ணனுக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மாவீர் பிரம்மாப்னம் பிரம்மனாகுதம் பிரம்மை வரை, எனக்கு அந்த இதுதான் ஸ்லோகம் சொல்லும். இந்த கிருஷ்ணனோட அந்த இதெல்லாம் சொல்ல தெரியாது. இது மட்டும்
இப்ப சொல்லி தருவாங்க, ரெக்கார்டிங்கும் போடுவாங்க. முடிஞ்ச லெவலுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஏன்னா நம்ம சப்போஸ் ஆஃபரிங் கொஞ்சம் தப்பா பண்ணலாம், பண்ணலாம். நம்ம குரு மூலமா போகும்போது காமனாவே நீங்க ஒரு குரு மூலமா போகும்போது தான் பகவான் அக்செப்ட் பண்ணிக்காரு. ஆல்ரெடி கிளாஸ்ல எடுத்திருப்பாங்க கரெக்டா. குரு இல்லாம பகவான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். என்ன சொல்றது, சுகதேவ கோஷமே அவ்வளவு பேர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்கும்போது கூட குரு இல்லாம வைகுண்டத்துல அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. கண்டிப்பா ஒரு குரு மூலம் லாஸ்ட் கிளாஸ் கூட குரு தத்துவ பத்தி எடுத்தாரு. சோ குரு மூலமா நம்ம போகும்போது அதான் நம்ம குரு பிரணாம் குரு மந்திரா சொல்லிட்டு நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவோம். அப்போ அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. இது பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. இப்ப இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் மட்டும் போடுங்க. இந்த மந்திரம் முடிஞ்சா பண்ணுங்க. அது தெரியலன்னா வெறும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு நம்ம மனசால சொல்லுங்க, பகவானே இதை நீ ஏத்துக்கோ, நான் சமைச்சிருக்கேன், என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணியிருக்கேன், இதை நீ எனக்கு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா பகவான் அக்செப்ட் பண்ணிப்பாரு. உங்களோட அந்த நீங்க என்ன பாவால பண்ணுவீங்க அததான் கிருஷ்ணர் பாப்பாரு. ஓகே. சோ இதுல ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இதுல ஒரு சின்ன விஷயம் ஒரு குட்டியூண்டு ஒரு கதை சொல்லி முடிச்சிருக்கேன். கிளாஸ் முடியுது. டவுட் இருந்தா திருப்பி கேளுங்க. கிருஷ்ணர் என்ன சொல்லுங்க, ஒரு விஷயம் குருவாயூரப்பனோட ஒரு கதை. ஒரு டைம் 2 பையங்க, இந்த பையங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, குருவாயூருக்கு போறாங்க. அங்க அந்த குழந்தைங்க பாக்காங்க, அதுக்கு நல்ல பசி எடுக்குது. அப்ப அந்த குழந்தைங்க என்ன நினைக்காங்க, நமக்கு பசிக்குது, அப்ப பகவானுக்கும் நல்ல பசிக்குமே, அவனும் குழந்தையாச்சு, அவனுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க பாக்காங்க, என்ன கொடுக்கலாம் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க பார்க்கும்போது குழந்தைங்கிட்ட எதுவுமே இல்ல. உடனே பாக்காங்க, உண்டியலை பாக்காங்க, பகவானுக்கு அங்க வச்சிருப்பாங்களே உண்டியல், அதை பார்த்துட்டு அதுல பைசா போட்டிருக்காங்க. டபடவா பைசாவை எடுத்து இந்த குழந்தைங்க 2 நினைக்குது, நம்ம போய் பகவானுக்கு இந்த பைசாவை வச்சு ஏதாவது வாங்கிட்டு வருவோம். ஆக்சுவலி உண்டியல்ல இருந்து பைசா எடுக்கிறது தப்பு, ஆனா எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி இந்த குழந்தைங்க ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, 2 வாழைப்பழம் வாங்கிட்டு 3 வாழைப்பழம் வாங்கிட்டு வராங்க. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன நினைக்காங்கன்னா, அந்த 3 வாழைப்பழத்தையும் பகவானுக்கு வச்சுட்டு, ஒரு வாழைப்பழம் அவருக்கு, 2 வாழைப்பழம் நமக்கு, இதுக்கும் பசிக்குதே சொல்லிட்டு வச்சுட்டு இந்த 2 குழந்தைங்களும் 2 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த குழந்தைங்க போகுது. இதை என்ன பண்ணுவாங்க, அங்க உள்ள பெரியவங்க பாத்துருக்காங்க. பாத்துட்டுனா அதை தப்பாச்சே, இந்த உண்டியல் அந்த பைசா எடுத்தலாம். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எடுத்தது தப்பு. அவங்களுக்கு அதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தது, இருந்தாலும் அவங்களுக்கு இது ப்ராப்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்கிட்டையும் சொல்லுவாங்க. 2 பேரும் காதை பிடிச்சிட்டு டெம்பிள இத்தனை வாட்டி சுத்திவாங்க, ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, காதை பிடிச்சிட்டே 2 குழந்தைங்களும் குருவாயூர் டெம்பிள சுத்தி சுத்தி வருது. வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆச்சாரியா வராது, வில்லுமங்கல சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு வராரு, ஒரு பெரிய ஆச்சாரியா. அவர் இங்க பாக்காருங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்காங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்க உண்டியல இருந்து பைசா எடுத்து பகவானுக்கு சாப்பாடு வச்சு இதுகளும் சாப்பிட்டுக்குச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவர் இதை பாக்காரு, இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது சிரிக்காரு. சிரிச்சுட்டு அவர் ரியலைஸ் பண்ணுவாரு, என்ன பாக்காருங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த 2 குழந்தைங்க ஓடுக தெரியுது, அவருக்கு மட்டும் 3 குழந்தைங்க ஓடிட்டு இருக்கான். அங்க காலை பிடிச்சிட்டு அங்க யாரு ஓடுகான்னா, கிருஷ்ணர் ஓடுகாரு கூட, 2 பேருக்கு கூட கிருஷ்ணர் ஓடிட்டு இருக்காரு. சோ இத அவர் பாக்காரு. சோ அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர் இதை சொல்லுகாரு, கிருஷ்ணர் ஓட என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் ஏன் ஓடுனாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகாரு, கிருஷ்ணர் அவரும் அதுல கலந்துகிட்டாரு அந்த தப்புல. இந்த பசங்க அவருக்கு ஆஃபர் பண்ணதுக்காக வாங்கி அவருக்கு அவர் ஒரு பழத்தை தின்னுட்டாரு, பகவான் ஒரு பழத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, நானும் அக்செப்ட் பண்ணிட்டேனே, அப்ப இந்த குழந்தைங்க எனக்காகவும் பண்ணிருக்கு, அப்ப நாங்க 3 பேரும் தானே தப்பு பண்ணிருக்கோம், அதனால நாங்க 3 பேரும் சேர்ந்து ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த ஆச்சாரியாக்கு தெரியுது. கரெக்டா? சோ இங்க என்ன விஷயம், இந்த பசங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட பாவா, நம்ம சாப்பிடலன்னு நினைக்கிறேன், நம்ம கிருஷ்ணரும் சாப்பிடலையே, அவரும் பட்டினியா இருப்பாரு. சோ இந்த விஷயத்த அவங்க பகவான் அங்க பாக்காரு. சோ அதனால பகவான் அந்த பனிஷ்மெண்ட்டை அவரும் சேர்ந்து எடுத்து சந்தோஷப்படுறாரு. ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆஃபரிங் அந்த பக்கா ப்ராப்பர் மூடுல இருக்கணும் எப்பவுமே. அதை மட்டும் பண்ணுங்க. இதைதான் பண்ணணும், இதைதான் பண்ணணும், இவ்வளவு கிரேட்டா இருக்கணும், பிரசாதம் போகா இப்படி இருக்கணும், அதை யோசிக்காதீங்க. நம்மளால என்ன முடியுமோ அதை அழகான ஒரு நல்ல ஒரு மூடுல நம்ம சமைங்க. ஓகேவா? எனக்கு முடிஞ்ச லெவலுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு நல்லாவே நிறைய சொல்லியிருக்கீங்க மாதாஜி, புரியுற மாதிரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கே கீதா, ஒரு டவுட் மாதாஜி. இப்ப காலையில பகவானுக்கு ஆஃபரிங் வைக்கிறோம், தண்ணியும் வைக்கிறோம், கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த கதவு தட்டிட்டு தான் உள்ள போவோம். அந்த ஆஃபரிங் எடுத்துட்டு பிறகு பகவானுக்கு எப்பவுமே டம்ளர்ல தண்ணி இருந்துட்டே இருக்கணுங்களா அங்க? ஆமா மாதாஜி, வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு முடிஞ்சா வைங்க, டெய்லியே அது ஆல்ரெடி இருக்கும். இப்ப நம்ம கூட தண்ணி வச்சு நம்ம குடிக்கணும். காலையில ஆஃபரிங் பண்ணும்போது வைக்கிறோம், மதியம் வைக்கிறோம், எடுத்துட்டு நம்ம தண்ணியில நம்ம ஊத்தி கலந்துட்டு குடிச்சிடறோம். அப்புறமா திருப்பியும் அங்க வச்சு தட்டு போட்டு மூடி வைக்கணும். நைட்ல எப்பயும் பகவானுக்கு
மாதாஜி ரெண்டு நீங்க பேரும் மேக்சிமம் உங்களோட இதுல பாருங்க. நம்ம எப்படி இருப்போம்? நம்ம தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? நம்மளோட இதுலயே பகவானை பாருங்க எல்லா விஷயங்களையுமே. கரெக்டா? இப்ப தண்ணி நம்ம வச்சிருக்கோம். எப்பவுமே வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். நான் இப்ப சிம்பிள் இதுதான் சொல்லியிருக்கேன் ஆஃபரிங். மெயினா வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் தண்ணி வைக்கிறதும் நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. முடியலையா சரி அதுக்காக கவலைப்படாதீங்க. ஓகே. அத்தனை கப்ஸ் நம்ம சரி கிட்ட மாதாஜி இருக்காது. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் இருக்கணும். ஹரே அது போக போக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஓகே மாதாஜி பேசிக்கா என்ன சமைக்கீங்களோ முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுலயும் நான் ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன் மாதாஜி. பால் வைக்கலாம். இப்ப காலைல ஹரே பால் காய்ச்சுவோம் கரெக்டா? அதுல நம்ம எதுவுமே சேர்க்கறது இல்ல. பால் பழத்துக்கு தோஷமே கிடையாது. நீங்க கண்டிப்பா ஒரு துளசியை போட்டு ஒரு காலையில எழும்பினோன்னா ஒரு டீ போட போறோம். பால் காய்ச்சுக்கமா இல்லையா? ஓகே. அப்ப அந்த பாலை ஆஃபர் பண்ணி எடுத்துருங்க. அந்த டீ என்ன ஆயிரும்? பிரசாதம் ஆயிரும். சரிங்க மாதாஜி ஹரே அந்த பாலை கிருஷ்ணா வச்சு நீங்க டீ போட்டீங்கன்னா பிரசாதம் ஆயிருது. அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்ணுது. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த டீ கூட உங்களுக்கு குடிக்க பிடிக்காம போயிரும். மாதாஜி மாதாஜி சொல்லுங்க சொல்லுங்க பிரபு. அந்த பால் வந்து சுட சுட இருக்குமில்ல, அப்படி சுட சுட வைக்க கூடாதுமாங்கல்ல? கொஞ்சம் ஆறி வைங்க. கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்ப ஆறியும் வைக்காதீங்க. நமக்கு இப்ப குளிரா இருக்கும்போது நமக்கு சில்லுன்னு எல்லாமே நம்மளோட பாவா தான் பிரபு. இப்போ நம்ம மாதாஜி குளிர் ரொம்ப சில்லுன்னு வைக்க கூடாது. கொதிக்க கொதிக்க நம்ம வைக்க கூடாது. நம்மளால குடிக்க முடியுமா? நமக்கு என்ன குடிக்க இது அது பண்ணணும். அது அது சம்டைம்ஸ் அதுதான் செய்யணும் பார்த்தேன். சம்டைம்ஸ் அதுக்காக இப்ப முடியாது. இப்ப எங்களோட இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரம் அவசரமா இருக்கலாம், ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கலாம். அப்ப கிருஷ்ணட்ட நம்ம சொல்லி பண்ணவான்னு ஒரு ஃபேனை போடுவேன். ரொம்ப சூடா இருந்ததுன்னா, பகவானே இன்னைக்கு கொஞ்சம் அவசரம் ஆயிடுச்சு. காலையில இத்தனை மணிக்கு எடுக்கணும், இத்தனை மணிக்கு பஸ் வந்துடும். நீ இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுனால ஆஃபர் பண்ணாம கொடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது சூடா கூட வச்சிருக்கோம். ஆனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்பர் இதுல வந்து மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க சொன்னது போல ஒரு இந்த சூடுல இந்த சின்ன நான் எனக்கு மாதாஜி நான் தண்ணி காலையில பூஜை பண்ணும்போது தண்ணி வைப்போம்ல, தண்ணி வச்சு கிளாஸ் கழுவி தண்ணி வைப்பேன். பின்ன அந்த தண்ணியை சாயங்காலம் பூஜை பண்ண போகும்போது ஈவினிங் 6 மணிக்கு சூரியன் முடிஞ்ச அப்புறம் 6-7 மணிக்கு பூஜை பண்ணும்போது அந்த தண்ணியை எடுத்து குடத்துல ஊற்றிடுவேன். குடிக்கிற தண்ணி நம்ம குடிக்கிறோம்ல அதோட ஊற்றிடுவேன். எல்லாரும் குடிக்கட்டும்ட்டு. ஆனா புது குடத்துல இருந்து வேற தண்ணியை கழுவி மறுபடியும் கழுவிட்டு வேற புது குடத்துல இருந்து தண்ணியை எடுத்து வைப்பேன். அப்படி வைக்கலாம்ல மாதாஜி? தாராளம் வைங்க பிரபு, வைங்க. உங்களுக்கு 2 தடவை மாத்தி வைக்க முடியுமா? மாத்தி வைங்க. அதெல்லாம் உங்களோட இதை பொறுத்து. 2 தடவை காலையில ஒரு தடவை தண்ணி அப்படியே வச்சிருவேன். அதுலயே வச்சுட்டு எப்ப ஆனா எந்த டைம் கிருஷ்ணகிரி தண்ணி இருக்கும். இப்ப அது நீங்க வைக்கங்க. இப்ப சிலவங்களால அப்படி வைக்க முடியல அப்படின்னா ஆஃபர் பண்ணும்போது ஒரு கப் தண்ணி வைங்க. ஒண்ணுமே இல்லையா? ஆஃபர் பண்ண கூட எனக்கு வழியே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வித் ஒரு கப் தண்ணியில ஒரு துளசியை போட்டாலும் எடுத்து நம்ம தண்ணியோட ஆட் பண்ணி குடிங்க. ஏன்னா முழுக்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம், நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கலாம். அப்போ ஒரு தண்ணி எப்பவுமே கிடைக்கும். அது கஷ்டம் கிடையாது. சப்போஸ் ஒரு பழம் கிடைச்சா வைங்க. இந்த பழத்தை டெய்லி வாங்கியே தரணும்னு வீட்டுல வந்து சண்டை போடாதீங்க. சோ பழத்தை வைங்க, இல்ல தண்ணியை வைங்க, பாலை வைங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து தாராளமா ஆஃபர் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய விஷயம் பாத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நம்ம சூடெல்லாம் வைக்க கூடாது இல்ல மாதாஜி? கடவுளுக்கு ஆஃபர் பண்ணும்போது சூடெல்லாம் வைக்க கூடாது இல்ல? மாத்தி தானே வைக்கணும். ரொம்ப சூடா வைக்க வேண்டாம். நம்ம குடிக்கிற மாதிரி கடவுள் நீங்க என்ன சூடுல குடிப்பீங்க யோசிங்க. கரெக்டா? அதுதான் பகவானுக்கும் இதுதான் மறுபடியும் நம்ம பிரசாதம் வைக்கிறோம் மாதாஜி. அது வந்து எல்லாமே கலந்துடுறோம். ஆனா நம்ம உப்பு பாக்குறதுல எதுவுமே இல்ல. ஆனா அந்த பிரசாதம் மறுபடியும் கலக்கும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மாதாஜி. ஸ்டார்டிங்ல வந்து நம்பிக்கை இருக்காது, பின்னாடி நீங்க பாருங்க அது எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது. 0 சமையல் தான். ஓப்பனா சொல்லுங்க ஸ்டார்டிங்ல. இப்போ ஆனா இந்த பிரசாதம்னு ஒரு பார்த்து கிருஷ்ணருக்காக சமைக்க ஆரம்பிச்ச பிறகுதான் ஏகப்பட்ட ஐட்டங்கள், ஏகப்பட்ட குவான்டிட்டி. ஈவன் இன்னைக்கு ஒரு 500 பேருக்கு சமைக்க சொன்னா கூட என்னால சமைக்க முடியும். ஓப்பனா சொல்லுங்க, பெருமைக்காக சொல்லல. ஆனா இதுல உப்பு பார்க்காம சமைக்கும். கண்டிப்பா நமக்கு தெரியாது 0. ஆனாலும் அது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். அவ்வளவு நல்லா வரும். ஆனா ஒரு பயம் இருந்தாலும் நல்லா வரும். ஆனா உப்பே பார்க்கறதில்ல. சமைக்க தெரியாம சமைக்கும் போதே கிருஷ்ணர் இவ்வளவு கருணையை கொடுக்காரு. நீ கிருஷ்ணருக்காக டேஸ்டா இருக்கும். கிருஷ்ணருக்காக சமைக்கும் போது இந்த கருணையை கொடுக்காரு. அந்த நம்பிக்கையில ஹரே கிருஷ்ணா. நீங்க சொல்ற மாதிரி பகவானுக்கு பண்டிகை நாள்ல செய்யறோம் இல்ல, அப்ப யாரும் டேஸ்ட் பாக்குறதே இல்ல. ஆனா எவ்வளவு நாள் டேஸ்டா வந்துருது. அது மாதிரி கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை மத்த நாட்கள் எல்லாம் ஐயோ உப்பு இல்லாம போயிருமோ இது போயிருமோ நம்ம யோசிக்கும். கண்டிப்பா நல்லா
நல்லா வரும். ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். பகவான் அந்த இதை கொடுப்பாரு. அப்படிதான் மாதாஜி சொல்லுங்க. சமைப்பாவும் நல்லா இருக்கும். ஓகே மாதாஜி. அப்படியே வந்துடும். கல்கண்டு தண்ணி எப்போதுமே தண்ணி வைப்போம். அந்த துத்துலா போட்டு தண்ணி வச்சிடணும். கல்கண்டை வச்சு நெவேத்தியம் பண்ணிடலாம். பழங்களோ கல்கண்டோ ஏதோ இல்லைன்னா சமைக்கிறத வச்சு முடிஞ்ச லெவலுக்கு பண்ணுங்க. சோ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விஷயம் நமக்கு ஒரு வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் ஆஃபர் பண்ணுங்க. குளிச்சுட்டு சமைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, குளிக்கலாம், நம்ம தாராளமா குளிக்கலாம். காலையில குளிச்சுட்டு சமைக்க ட்ரை பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு ஐட்டம் நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஐட்டத்தை மட்டும் கூட கொண்டு வச்சு எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் கண்டிஷன். ஸ்டார்டிங் கண்டிஷனுக்கு நான் சொல்லுவேன். போக போக நீங்களே சூப்பரா பண்ணுவீங்க. மாதாஜி நம்ம ஊருக்கு போறோம்னா ஒரு 10 நாள் பூஜை ரூம்ல பூட்டிட்டு போயிருவோம். அப்ப என்ன பண்ணலாம் மாதாஜி? ஆக்சுவலி ஆமா, நாங்க தூங்க வச்சுட்டு போவோம் மாதாஜி. யாருமே இல்லாத பட்சத்துல பகவான் எல்லாம் தூங்க வச்சுட்டு போயிருவோம். எல்லாம் பண்ணி அப்படியே தூங்க அந்த இதுல வந்து வச்சுட்டு போயிருவோம். இல்ல சம்டைம்ஸ் இப்போ யாராவது இருப்பாங்க இங்க எல்லாம் பொறுத்த மட்டும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சம்டைம்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய விக்கிரகம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்காங்க அவங்க வந்து ரெகுலரா ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்களும் இல்ல, அது ரொம்ப ரேர் தான், வழியே இல்ல அப்படின்னா யாருக்கையாவது வீட்டுல கொண்டு வச்சுட்டு போவோம். அவங்க நாங்க வர்றது வரைக்கும் அவங்க பாத்துப்பாங்க. விக்கிரகம் கிடையாது நம்ம வீட்டுல, போட்டாதான் இருக்கு. அதனால விக்கிரகம் தூங்க வச்சுட்டு போயிருங்க மாதாஜி. சப்போஸ் இப்ப 2 3 நாள் தூங்க வச்சுட்டு கூட நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் நட்ஸ் எடுத்து ஒரு இதுல வெசல்ல வச்சு நட்ஸ் எடுத்து வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 2 3 தண்ணி பாட்டில் மட்டும் அதுல வச்சுட்டு பாட்டிலா வச்சுட்டு போவோம். இதெல்லாம் நம்ம இதுதான், இதெல்லாம் சிம்பிள் இதுதான். ஓகே, அப்படி பண்ணிட்டு போகலாம். அரிசி பருப்பு எல்லாம் வச்சுட்டு போலாமா மாதாஜி? திராட்சை வைக்கலாம், கல்கண்டு, திராட்சை இதெல்லாம் வைங்க. ஓகே மாதாஜி, இப்போ துளசி செடி இல்ல, ஸ்டிக் இல்ல. நான் மே மாசம் சென்னைக்கு இந்தியாவுக்கு போவேன். அப்ப வரும்போது எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஜலத்தால பண்ணிட்டு இருக்கேன், சுத்தம் பண்ணி அந்த நீங்க சொல்ற மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா மேல வரும்போது ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க துளசி வளராது போல தண்ணி ஜலத்தால பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்த லேட்டா தான் நம்ம சொல்லி கொடுக்கோம். ஓகே ஓகே, அந்த வந்து நம்ம என்ன சொல்றது, பிரபு சொன்ன அந்த விஷயம், சாரி, அந்த விஷயம் வந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்கல. இப்ப பேசிக்கா மட்டும் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே 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 மாதாஜி, நான் ஒன்று கொஸ்டின். இப்போ நம்ம ஒரு சோறு நம்ம சமைக்கிறதுக்கு உப்பு போடுறதுன்னு எடுத்துருக்கோம். பின்ன டாலும் எடுத்துக்கலாம். அந்த டாலும் இதையும் தனியா வச்சு பூஜை பண்ணிட்டு மறுபடியும் அந்த சாப்பாடோட இணைச்சிடலாமா மாதாஜி? கண்டிப்பா பண்ணிருங்க. இல்ல தனியா தனியா உங்களுக்கு அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பிரபு. நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க எப்பவுமே அப்படிதான் சாப்பிடணும். நீங்க நார்மலா பிரசாதம் ஆஃபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சமைச்ச ஐட்டத்துல இருந்து எடுத்துட்டு திருப்பி அதை சமைச்ச ஐட்டத்தோட கலந்துடணும். சோ இந்த இடத்துல வந்து நீங்க சாதத்தை அதுல கலந்துருங்க. சாம்பார்ல வந்து இதெல்லாம் போட்டுப்பாங்களே, இந்த மத்ததெல்லாம் போட்டுருவாங்க, வெங்காயம் போட்டுருப்பாங்க. அதோட நோ ப்ராப்ளம் பிரபு, கலந்துருங்க. அவங்களுக்கும் அந்த கருணை கிடைக்கும். கருணை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்பூன்ல இருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்லயே கையில கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டாங்க பிரசாதம். உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன்ல பிரபு, அதுல கலந்துருங்க. கலந்துரு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, ஒரு டவுட். இப்ப வந்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் எது கொடுத்தாலும் அது வந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இப்ப நம்ம திதி கொடுக்குற அன்னைக்கு கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அதே எடுத்து நம்ம மாமனார் மாமியார் அந்த மாதிரி பண்ணணுமா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு தடவை வந்து கிருஷ்ணருக்கு பண்ணாலே எல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் அதை தான் எங்களுக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு. அதனால அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அதையே கொண்டு வந்து இங்க வச்சு தீபார்த்தனை காமிச்சிடலாமா, தூப தீபம் காமிச்சிடலாமா? எஸ் எஸ் ஷுவர், நீங்க சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட் மாதாஜி. நீங்க மாமனார் மாமியாருக்கு முன்னோர்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு வைக்கிறது வந்து நம்ம முன்னாடி தெரியாம எல்லாருமே இவங்களுக்கு வைப்போம். அப்படி வைக்க வேண்டாம். பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுங்க. இதனால அவங்களுக்கு ஒரு ஜென்மம் குறையும். கண்டிப்பா ஆஃபர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் பிரசாதமா போகும். அது பல 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 மடங்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பெனிஃபிட். இப்ப நம்ம இது வரைக்கும் எப்படி பண்ணோம்னா மாதாஜி, அமாவாசை அப்படின்னாலே இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு நம்மளோட மூதாதையர்களுக்கு அப்படின்னு அன்னைக்கு வந்து டெடிகேட்டட் ஃபார் மாமியாருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தோம். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க பண்ணிட்டு இங்க கொண்டாந்து கொடுக்கணும். அதையே திருப்பி அந்த வெசல் யூஸ் பண்ணக்கூடாது. பகவானோட வெசலை யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்க வாழை இலையில வச்சிருக்கீங்க, பகவானுக்கு எல்லாமே வாழை இலையில வச்சிருக்கீங்கன்னா அந்த வாழை இலை வந்து நம்ம அடுத்தது யூஸ் பண்ண போறது இல்லை. அப்ப அந்த வாழை இலையை அப்படியே கொண்டு நம்ம முன்னோர்களுக்கு வைக்கலாம். சப்போஸ் நீங்க கிருஷ்ணருக்கு தனியா வெசல்ல ஆஃபர் பண்ணி எடுத்தீங்கன்னா
அந்த வெசலை வந்து முன்னோர்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு செப்பரேட் வெசல் அல்லது செப்பரேட் வாழை இலையில அதை மாத்தி நீங்க கொடுங்க தாராளமா. இல்ல அதுல ஒரு கொரி. அப்ப அங்க என்ன கிருஷ்ணருக்கு என்ன ஆஃபர் பண்ணமோ அந்த பிளேட்ல அதுல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து இந்த பிளேட்ல வச்சுக்கணும். கரெக்டா மாதாஜி? இல்ல நீங்க அப்படி இல்ல மாதாஜி, ஆல்ரெடி நீங்க எல்லாமே சமைச்சிருப்பீங்க கரெக்டா இல்லையா? மொத்தமா வீட்டுல சமைச்சிட்டீங்க. அந்த சமைச்சதுல இருந்து கொஞ்சம் எடுத்துதான் நீங்க பகவானுக்கு ஆஃபர் பண்ணீங்க. திருப்பி இந்த பகவானுக்கு ஆஃபர் பண்ணதை எடுத்து அந்த மொத்த ஐட்டத்திலையும் கொட்டிடுங்க. நீங்க சாப்பிடுறது கொட்டிட்டு அதுல இருந்து முன்னோர்களுக்கு வந்து தனியா செப்பரேட் வாழை இலையோ நீங்க ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. அவங்களுக்கும் பிரசாதம் கிடைச்சிச்சு, உங்களுக்கும் பிரசாதம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஓகே. அது ரொம்ப விளக்கு கூட அப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க பகவானுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது, ஊர்ல எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு தனியா இலை போட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஆஃபர் பண்ணா பிரசாதமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு பயன். அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமும் பிரபுஜி சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப இதா இருந்தது. சப்போஸ் இப்ப வந்து ப்ராபபிலி இந்த டைம்ல அது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ற அந்த துளசிய அவங்களுக்கு உடம்புலயோ இல்ல அவங்க தண்ணியிலயோ ஏதோ ஒண்ணு வச்சு அவங்களுக்கு அனுப்புறதால அவங்களோட கர்மம் எல்லாம் தெரியும். நம்ம செடியில இருந்து பறிச்சு அப்படியே கொண்டு போய் வைக்க கூடாது. அது வந்து ஆஃபர் பண்ண கோயில இருந்து யாராவது கொண்டு வராங்க அதுதான் பண்ணணும் அப்படின்னு. எல்லாமே எல்லாமே இப்போ நிறைய பேர் நம்ம தீர்த்தம் வச்சிருப்போம், நிறைய டெம்பிள்ல இருந்து தீர்த்தம் எடுத்து வச்சிருப்போம். இந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ண மாலைகள் இருக்கும், மாலைகளை எடுத்து அவங்களுக்கு போட்டு அனுப்பலாம். பிளஸ் வந்து கோபி சந்தன் அந்த இது போட்டு அனுப்பலாம். இந்த கண்டி மாலை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மேக்சிமம் எல்லாமே அவங்களுக்கு பிரசாதமா கொடுங்க. பிரசாதமா கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. பண்றோம். ஓகே. மாதாஜி ஒரு சின்ன இது பகவானுக்கு வச்சு பூஜை பண்றோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் மத்தியானம் பகவானுக்கு பூஜை பண்ணும்போது அவரு இப்ப இறந்தவங்க நைட்ல பூஜை தனியா பண்றாங்க. அவங்க நான்வெஜ் சமைக்க சாப்பிடுவாங்க. அப்ப அதுக்காக நான்வெஜ் தனியா செய்யறாங்க. அப்படி செய்யலாமா? கண்டிப்பா கிடையாது மாதாஜி, கண்டிப்பா கிடையாது. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரமாணம் இருக்கு. 7வது பாகவத புராணத்துல கொடுத்திருக்காங்க. 7வது காண்டோல வந்து 15வது ஸ்லோகம், 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து நாரதர் வந்து நம்மளோட வர்ணாசிரம கடமைகள், நம்ம வர்ணமாசிரமம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இத பத்தி வந்து யுதிஷ்ட மகாராஜாக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஆக்சுவலி என்ன சொல்லுவாரு, முன்னோர்களுக்கு வந்து இந்த மாமிசம், மீன், முட்டை இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்க கூடாது. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா அவங்க எப்ப திருப்தி அடைவாங்க, கிளியரா பிரமாணம் இருக்கு. என்ன திருப்தி அடைவாங்கன்னா அதுல ஒரு வேர்டு வரும் மாதாஜி, ஸ்லோகம் முனி அன்னை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா நெய்யினால் சமைக்கப்பட்ட சாதத்தை. ஓகே, சோ இந்த வெஜ் இந்த ஆஃபரிங் பண்ணக்கூடிய யாரு கொடுத்தத, இந்த சாதுக்களுக்கு, பகவானுக்கு பிளஸ் சாதுக்களுக்கு படைக்கப்பட்ட அந்த உணவை நம்ம இப்ப ஒரு சாதம் பண்ணும்போது சாதுக்கள் பிராமணாஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் பகவானுக்கு பண்ணணும். ப்ராப்பர் இதுதான் பகவானுக்கு பண்ணணும், இல்ல சாதுக்களுக்கு கொடுக்கும். இத வந்து நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க. அதுலதான் முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க. இந்த ஸ்லோகம் எடுத்து நீங்க படிச்சுக்கோங்க. கிளியர் கட்டா கொடுத்திருக்காரு. இது யாரு சொல்லுவாங்கன்னா நாரதர் சொல்லுவாரு. எனக்கு உங்க மாதிரி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஒருத்தங்க சொன்னாங்க, பிராமன்ஸுக்கு மத்தியானம் நம்ம ஏதோ ஒரு பணம் தானமா கொடுத்துட்டு அந்த இதை வந்து அவங்களுக்கு கொடுத்த சேஷம் நீங்க எங்கேயாவது ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலுக்கோ இல்ல அநாதாசிரமத்துக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானம். ஆனா ஃபர்ஸ்ட் மத்தியானம் வந்து அந்த பிராமணாவுக்கு நீங்க உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி வஸ்திரம் இல்லைன்னா பணம், ஒரு கொடை உண்மையிலேயே கொடுக்கணும். நாங்க கொடை கொடுக்கணும். அது கரெக்ட். நம்ம தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம், இந்த விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஜென்மம் குறையுதோ அவங்களுக்கு அது இன்னும் அவங்கள வந்து திருப்பி திருப்பி ஜென்மங்கள்ல போறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா. ஆனா ரியலா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் பிளஸ் வந்து சாதுக்களுக்கு கொடுத்த இந்த விஷயத்த ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயங்களை, பிராமணாசு கொடுத்த விஷயங்களை நீங்க கொடுத்தா முன்னோர்கள் வந்து திருப்தி அடைவாங்க அப்படின்னு அந்த இடத்துல வரும். ஓகே, வேணும்னா அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோகத்தையே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்க அதை படிச்சுக்கோங்க. இவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சுருங்க மாதாஜி. இது கரெக்டா இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம், நம்ம தானம் பண்ணுவோம், அன்னதானம் பண்ணுவோம், அது எங்க பண்ணுவோம்னு இருக்கு மாதாஜி. இனி போக போக பகவத்கீதையில படிப்பீங்க. முறையான இடம், முறையான நேரம்,
முறையான மக்களுக்கு நம்ம கொடுக்கப்படக்கூடிய தானம் கூட சத்துவ குணத்துலதான் இருக்கு. சத்துவ குணம் வந்து நமக்கு ஆன்மீகத்துல போறதுக்கு ஒரு படிக்கல் தான், கரெக்டா இல்லையா? அதோட பிகினிங் இந்த பேசு தான். சோ இந்த சத்துவ குணத்துக்கே இந்த கதைன்னா அப்ப ஆன்மீகம் இன்னும் பக்தியில போறதுக்கு எவ்வளவு தேவை நமக்கு. சோ அப்போ நம்ம எங்கெங்கயோ போய் இவங்களுக்கா நினைச்சுக்கிட்டு நம்ம தானம் பண்ணக்கூடாது. தானமும் எப்படி பண்ணணும்னு இருக்கு. அப்படி நீங்க தானம் ட்ரை பண்ணுங்க. அது ஒண்ணு சொல்லி 2 மாசத்துக்குள்ள சொல்லி கொடுத்துருந்த மாதிரி அது மாதிரி பண்ணல. கேட்டேன். என்ன சொன்னாங்க கேட்கல எனக்கு. ஒரு 2 மாசத்துக்குள்ள நீங்க அந்த விதத்தை சொல்லுங்க, அப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருங்க ஸ்லோகமா? ஸ்லோகம் இல்ல, அது எந்த மாதிரி நம்ம இறந்தவங்களுக்கு மத்தியானம் கொடுத்து சாயந்தரம் அது யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம தானம் பண்ணணும்னா நான் அந்த மாதிரி தானம் தானம் பண்ணுது. தானம் பண்ணது நீங்க பிராமணாசுக்கு தானம் பண்ணலாம், அன்னைக்கு கோதானம் பண்ணலாம், பசுக்கு தானம் பண்ணலாம், ஒரு பசு தானம் பண்ணலாம், இல்ல பசுவுக்கு எங்கேயாவது வளர்க்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இங்கே நிறைய வச்சிருக்காங்க, இதுக்குள்ளேயே பிரபுஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு எது வந்து பக்காவா, இப்ப நிறைய இடத்துல நம்மள சீட் கூட பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. கரெக்டா? பசுக்குன்னு சொல்லிட்டு பசுவை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. எங்க பசு ப்ராப்பரா பாக்காங்களோ அப்படி பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தானம் பண்ணலாம். இல்ல நிறைய டெம்பிளுக்கு கொடுக்கலாம். சோ இப்படி கொடுக்கலாம். அது இல்லாம நீங்க சப்போஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தானத்தை கொடுக்கீங்க, அவங்க அதை கெட்ட வழியில யூஸ் பண்ணாங்களா அந்த கர்மமும் சேர்த்து நீங்க தான் அனுபவிக்கணும். இங்க ஒரு இடத்துக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, மூளை கொஞ்சம் இது இதெல்லாம் ஓகே மாதாஜி, நீங்க கொடுக்கலாம். அப்படி வழியே இல்ல அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னா கிருஷ்ணாமதி ரஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஓம் தசத் அப்படின்னு சொல்லி பகவான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கீழ்நிலை தான், கொடுக்கலாம். ஆனா நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா புண்ணிய கர்மத்தை தான் கொடுக்கும். திருப்பி இந்த லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம், புண்ணிய கர்மமும் சரி பாவ கர்மம் ரெண்டுமே இந்த லோகத்துல நம்மளை கட்டுப்படுத்தும், பந்தப்படுத்தும். புண்ணிய கர்மத்தை கொடுக்கும். அப்போ நீங்க வந்து அதுக்கு மேல நீங்க பாருங்க, நல்ல ஒரு கோதானம் எல்லாம் பண்ணுங்க. அவங்களை இன்னும் ஒரு நல்ல இதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது முன்னோர்களுக்கு. கண்டிப்பா நான் அனுப்புங்க மாதாஜி. ஓகே தர்மா, இது சொல்லி குடிக்கா ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. சொல்லுங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. 15ல எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? என்ன மாதாஜி கேக்கல? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி இப்ப பிரசாதம் வந்து பகவானுக்கு சமைச்சிட்டு பகவானுக்கு எடுத்துடுறோம் மாதாஜி. ஆனா எனக்கு வந்து பகவானுக்கு வச்சுட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு நேரம் இல்லை. அதனால பகவானுக்கு எடுத்துட்டு அப்பவே என்னோட பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவேன் மாதாஜி. இவங்க பிரசாதம் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அப்படி பண்ணலாம்? அது ஆக்சுவலி கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் நம்ம கிருஷ்ணருக்கு வச்ச உடனே இது பிரசாதமா மாற்றப்பட்டுருது. கரெக்டா? நீ வச்சு முடிச்சுட்டு வந்த உடனே பிரசாதமா வழியே இல்ல, உனக்கு டைமே இல்ல. ஆனா இது வந்து ஓபி எல்லாம் அடிக்க கூடாது. சப்போஸ் உனக்கு டைம் இருக்கலாம், ஒரு 8 மணிக்கு போகணும்னா நீ 7 மணிக்கு எழுப்பி டபடபான்னு சமைச்சு ஆஃபர் பண்ணிட்டு நான் உடனே சாப்பிடுறேன்னு சொல்ல, அதுல உனக்கு வழி இருக்கு, ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா நீ அதை பக்காவா பண்ணலாம். ஆஃபரிங் எடுத்துட்டு சாப்பிடுறது உத்தமம். கரெக்டா? சோ வழியே இல்ல, எனக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கு, அந்த இடத்துல நான் பகவானுக்கு வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ எடுத்துக்கலாம். இருந்தாலும் கிருஷ்ணருக்கு நீ வச்சுட்டே இல்லையா, கிருஷ்ணருக்கு வச்ச உடனே அது ஆஃபர் பண்ணப்பட்டுருது, அது வந்து பிரசாதமா மாற்றப்பட்டுருது. இங்க இருக்க ஐட்டமும் பிரசாதமா மாறிடும், அது உண்மை. இருந்தாலும் முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணு. முடியாத கண்டிஷனுக்கு நீ எடுத்து வை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க பண்ணுறது, இப்ப பிரபுக்கெல்லாம் சம்டைம்ஸ் 5 மணிக்கு பஸ், இப்பெல்லாம் 4 மணிக்கு பஸ் காலையில. ஸோ கிருஷ்ணரை 3 மணி 2:30 மணிக்கெல்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு நாங்க நினைப்போம். அப்படி என்ன பண்ணுவேன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் இப்ப மட்டும் கொஞ்ச நேரம் நைட்டே சமைச்சு கொஞ்சம் ஆஃபரிங் பண்ணி அதை எடுத்து வைக்கும். அது கரெக்ட் கிடையாது. இல்ல அப்படின்னா 5 மணிக்கு இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இங்க பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அவரோட பார்சல் கப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாத்தையும் போட்டு வச்சிருவேன், போட்டு வச்சு ஓப்பன்ல வச்சிருப்பேன். ஏன்னா இந்த வேலைகள் அங்க முடிச்சு வச்சுட்டா இங்க இருந்து பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவரோட பாக்ஸ்ல போட்டுட்டு மீதி எங்களுக்கு தனியா சமைச்சு வச்சிருப்போம்ல அதுல கொட்டிடுவேன். அப்ப அவரோடதும் டபார்னு மூடி கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு இதை கொண்டு கொட்டிட்டு திருப்பி தனியா பார்சல் பண்ணதுக்கு டைம் எடுக்கணும். இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து பாக்ஸ்ல போட்டு வை, போட்டு வச்சுட்டு ஓப்பன்ல வச்சுக்கோ. இங்க பிரசாதம் எடுத்த பிறகு அதுல கொஞ்சோண்டு எடுத்து ஒரு சாதமா ஒரு 2 சாதம் எடுத்து அதுல போட்டுட்டு போ. ஓகே, இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்டா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம தண்ணி வைக்கிறோம்ல மாதாஜி பகவானுக்கு, எப்போதும் அந்த தண்ணி வந்து மூடி இருக்கணுமா இல்ல ஓப்பன்ல இருக்கட்டுமா? மூடி வைக்கிறதா உத்தமம். நம்ம திறந்திருந்த தண்ணியை நிறைய நேரம் திறந்து வச்சுட்டு நம்ம குடிப்போமா? இப்ப நீ நார்மல் ரெகுலர் சாப்பாடு இருக்கும்போது நாங்க திறந்த அது கொஞ்ச நேரம் தானே வைக்கிறோம். நம்ம ஒரு 10 சாப்பாடு வைக்கலையும் தண்ணி வைக்கணும், ரெகுலரா இருக்கிற தண்ணி இருக்கணுமா மாதாஜி? அது கொஞ்ச நாள் போன பிறகு கூட அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு சாப்பாடு வைக்கும் போது தண்ணி கம்பல்சரி வைங்க.
சரியா? ரெகுலரா வைக்கிறது உத்தமம். உனக்கு டைம் இருக்குதுன்னா தாராளமா நீங்க வைக்கலாம். எவ்வளவு பகவானுக்கு எவ்வளவு வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம்டா. இது கம்பல்சரி இது அப்படின்னு கிடையாது. என்ன வேணாலும் நீ வைக்கலாம். பகவான் தண்ணி வந்து மூடி இருக்கணும் மாதாஜி தண்ணி. ஆமா, அந்த ரெகுலரா வைக்க தண்ணி மூடி வைங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு வைக்கும், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு, காலையில வைக்கும், நாளைக்கு காலையில எடுத்து மாத்துவோம். அப்ப மாத்தும் போது திறந்தே இருக்கிறது நல்லது இல்லைல்ல. வைக்கணும். துளசி போட்டு எல்லாத்துலயும் துளசி இம்பார்ட்டன்ட். துளசி கண்டிப்பா போடுங்க. ஹரிசங்கர் பிரபு துளசியே இல்லைன்னு சொன்னாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஊருக்கு போறீங்க, கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்ல நல்லா காய வச்சு அந்த துளசியை வந்து கொஞ்சம் பவுடரா கூட எடுத்து வைங்க. அதுல இவ்வளோண்டு பிஞ்சு பிஞ்சா போட்டு கூட நீங்க ஆஃபர் பண்ணலாம். இல்ல துளசி ஸ்டிக்ஸ் நிறைய கொண்டு வச்சுக்கோங்க. சோ அப்படி அதை டிப் பண்ணிட்டு அந்த துளசி ஸ்டிக்கை எடுத்துருங்க. ஸோ இப்படி ஆஃபர் பண்ணலாம். ஓகே, போட்டு மூடி வைங்க. எந்த ஐட்டம் பண்ணனாலும் துளசி இல்லாம பண்ணாதீங்க, பகவான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நீ இல்லாம அந்த துளசியோட பெரிய ஸ்டோரியே இருக்கு, அது எப்போவாவது சொல்லுவாங்க. நீ இல்லாம நான் வந்து எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லுவாரு, துளசி இல்லாம. மாதாஜி எனக்கு ஒரே ஒரு டவுட் மாதாஜி. இப்ப நம்ம கோயிலுக்கு பிரசாதம் ஏதாவது செஞ்சு கொடுக்குறோம் வேற கோயிலுக்கு எல்லாம், அப்ப வந்து நம்ம வீட்ல இருந்து கூட செஞ்சு கொடுக்குறோம், எடுத்துட்டு போறோம் சில டைம். அப்ப வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாமா வேற கோயிலுக்கு? இப்ப கோவிலுக்கு மக்களுக்கு கொடுக்க போறீங்களா இல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ண போறீங்களான்னு இருக்கு. கரெக்டா? நீ பகவானுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும்ல மாதாஜி, இப்ப பொங்கல் வைக்க போறோம் அப்படின்னு யாருக்கு கொடுப்பீங்க? மக்களுக்கு அங்க. ஆமா, மக்களுக்கு தான் கொடுக்க போறோம். பகவானுக்கு அங்க போய் நம்மளுக்கு எடுத்துட்டு போய் கோயில்ல போய் நம்ம பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு தான் கொடுக்க போறோம். அந்த பூஜை பண்ணதுன்னா அந்த பூஜை பண்ணதுல இந்த ஐட்டத்தை வைப்பீங்களா? அந்த சாப்பாடை வைக்க மாட்டீங்கல்ல? இப்ப நம்ம ஒரு சக்கரை பொங்கல் வச்சு எடுத்துட்டு போற மாட்டாஜி, பிரசாதமா எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். அது அவங்க நம்ம அங்க போய் இப்ப பண்ண முடியறது இல்ல சில டைம், அதனால வீட்லயே செஞ்சு அதை அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் பண்றோம். அப்ப வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாமா, இல்ல அந்த கோயிலுக்கு ஒரு இது பண்றதுனால நம்ம அங்கதான் டைரக்டா நம்ம எடுத்துட்டு போகணுமா? நீ ஆஃபர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே நீ வந்து எவ்வளவு ஒரு இதை கொடுக்க, நீ பிரசாதமா கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுல எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது. பிரசாதமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அந்த வேற இப்ப நம்ம இன்னும் அந்த முழுசா நம்ம இதுல வர்றதுனால இப்ப வேற சாமிக்கு நம்ம படிக்கிறப்போ அவங்க ஏதாவது நம்மளுக்கு இது பண்ணுவாங்களா? அதான் இல்லையே, நம்ம படிச்சிருக்கோம், தப்பாயிடுமா ஏதாச்சும்? தேவ வழிபாடு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப அததானே படிச்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே பிரதிநிதிகள் தான். நீங்க பகவானுக்கு ஆஃபர் பண்ண எப்படி வேருக்கு தண்ணி விடும்போது மத்த பிரான்சஸ் மத்த கிளைகள் எல்லாம் திருப்தி அடையுது, அதே போல நீ பகவானுக்கு ஆஃபர் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைஞ்சிருவாங்க. தவறாகாது, எதுவும் தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. கிருஷ்ணருக்கு அவர்தான் ரூட்டு, அவர்தான். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், வயத்துக்கு கொடுக்கும்போது மத்த பார்ட் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, வயத்துக்கு தானே கொடுக்கும். அதே போல பகவானுக்கு கொடுத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைவாங்க. ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம்டா. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க சமைக்கும், வீட்டுல சமைக்கும் அப்படி எல்லாம் இருக்கும்போது மேக்சிமம் இந்த நான்வெஜ் சமைச்ச பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சு சமைக்காதீங்க. குளிச்சுட்டு சமைக்காத கூட அதுக்கு செப்பரேட் ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா வழியே இல்ல, ஒரு புது பாத்திரம் வாங்கிக்கோங்க. இல்ல நான்வெஜ் சமைக்காத பாத்திரமா பார்த்து சமைச்சு சமைக்க வைங்க. சரியா? வழி இருந்ததுன்னா புது பாத்திரம் வாங்கிக்கோங்க. இது ஆல்ரெடி இப்படி சமைச்ச பாத்திரங்கள் மட்டும் எடுக்காதீங்க, அதுல சமைக்காதீங்க. சமைச்சு கொண்டு போய் ஆஃபர் பண்ணாதீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே ஹரேஷ்ணா. மாதாஜி 3 வேளைக்குமே ஆஃபர் பண்ணணுமா? 3 வேளைக்கு இல்ல மாதாஜி, நீங்க ஆஃபர் பண்ணலாம். இதெல்லாமே டாப் மோஸ்ட். நீங்க அதான் இப்ப ஏற்கனவே சொன்னேனே, நீங்க எத்தனை வேலை வேணாலும் வைக்கலாம் மாதாஜி கிருஷ்ணருக்கு. ஆரத்தி பண்ணணுமா மாதாஜி டெய்லி? அந்த அளவுக்கு நீங்க ஆரத்தி எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா, இன்னும் சொல்லி தரல அப்படின்னா ஆரத்தி கண்டிப்பா பண்ணுனா ரொம்ப ரொம்ப உகந்தது. பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்ப ஸ்டார்டிங்ல பண்ண தெரியலன்னா ஒரு ஊதுபத்தி அதை காட்டுங்க. ஆனா ஆரத்தி இதெல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா ஆரத்தி கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு டைம் எல்லாம் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாம அழகா பண்ணுங்க. இதெல்லாம் கிருஷ்ணருக்கு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கிருஷ்ணருக்கு சர்வீஸ் பண்ணுவீங்களோ, உங்களை பண்ணுவீங்களோ அந்த அளவு கிருஷ்ணர் வந்து நம்மளோட இங்க சொல்லுவார நம்ம கனெக்ஷன், நம்மளோட பாண்டு வந்து கூடிக்கிட்டே போகும். ஓகேவா? இதுக்கு லிமிட்டே கிடையாது. ஒரே ஒரு அவரு லிமிட் கிடையாது, அவரு லிமிட் கிடையாது. அதே போல நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த லிமிட்டும் கிடையாது. நீங்க தாராளமா பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஒரே ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க மாதாஜி. இப்ப அவங்களால சமைக்க முடியல. அவங்கள வந்து எப்படி சமைச்சு பகவான் கொடுக்க முடியும் மாதாஜி? அதனால அவங்க பழமோ
நீங்க சொல்ற மாதிரி தண்ணி துளசி அது மாதிரி வச்சு இது பண்ணலாம்ல மாதாஜி? கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. அந்த தண்ணியை குடிங்க, பழத்தை இது பண்ணுங்க, பால் முடிஞ்சா பண்ணுங்க. கொஞ்சம் அதை வந்து தாராளமா கூட வீட்டுல அப்படி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா இந்த தண்ணி எல்லாமே ஆல்ரெடி அந்த சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அவங்களும் குடிக்க குடிக்க நாளடைவில் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பியூரிஃபை பண்ணுவோம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே ஓகே. ஆனா முடியுது, ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுதான் அங்க சொல்லுவாங்க. உனக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நீ பெஸ்டா பண்ணு பகவானோட சர்வீஸா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முடிஞ்சிட்டு அதை பண்ண முடியாம இருக்கிறது தப்பு. முடியல அப்படின்னா ஓகே, இந்த லெவலுக்கு ஆஃபர் பண்ணுங்க. வீட்டோட கிச்சன் நமக்கு இந்த அட்மாஸ்பியர் இல்ல, அப்படி இருக்கும் பட்சம் உங்களால பண்ண முடியலன்னா உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. இப்ப கடைக்கு போறீங்க, ஒரு பழத்தை வாங்கிட்டு வரீங்க, ஒரு பூ வாங்கிட்டு வரீங்க, சோ பகவானுக்கு வைங்க. பழத்தை அப்படி கொண்டு அழகா கழுவி வச்சுட்டு போங்க. இல்ல வீட்டுல உள்ளவங்களே வாங்கிட்டு வராங்க, நீங்க அழகா எடுத்து கழுவி அதை வைக்கலாமே, ஆஃபர் பண்ணலாமே. அப்படிதான் மாதாஜி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா நான்வெஜ் செய்யறாங்க சமையல் ரூம்ல, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து எனக்கு வைக்க அது பிடிக்கல. அதனால ஒரு தண்ணியோ பாலோ நீங்க சொன்ன மாதிரி தயிர் கூட உர ஊத்தி அப்படி வச்சு ஆஃபர் பண்ணி அது மாதிரி பண்ணலாம் மாதாஜி. தாராளமா பண்ணுங்க, பகவான்கிட்ட ப்ரே பண்ணுங்க. சோ இவங்களும் நாளைக்கு உன்னோட பக்தியில வரணும்னு கேளுங்க. கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கோம் மாதாஜி, பிரகர்த்தே கிரியமானானி குணகர்மா. நம்ம வந்து நம்ம தான் இதெல்லாம் பண்ணுவோம்னு மட்டுமே நினைக்காம, இது வந்து அவரோட சாங்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. சோ நமக்கு எது இயலாம இருக்கோ நம்ம பகவான்கிட்ட ப்ரே பண்ணலாம். நீ வந்து எனக்கு இதை பண்ணி கொடு, இவங்க எல்லாருமே இதுல பண்ணணும், இந்த பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட நம்பிக்கையோட கேளுங்க, கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி வந்து சாமிக்கு பண்றதெல்லாம் புது பாத்திரம் தனி பாத்திரம் அப்படிதான் வச்சுக்கிறோமோ, அதே மாதிரிதான் சாமிக்கு ஏத்துற காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்லி ஃபார் சாமிக்கு தான். அத வந்து நம்ம முன்னோருக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்கு தனியா ஒரு விளக்கு வச்சுக்கணும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கு வந்து லேட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் ஒன்லி ஐ கேம் டு நோ. சோ ஐ தாட் இத வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் வசதியா இருக்கும். எப்படி தட்டுலாம் இருக்கும், ஏன்னா முன்னோருக்கு ஏத்துற விளக்கையும் ஏத்தக்கூடாது, அதே மாதிரி சாமிக்கு ஏத்துற விளக்கையும் கொண்டாந்து முன்னோருக்கு ஏத்தக்கூடாது. அது வந்து செப்பரேட்டா வச்சு செப்பரேட் அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது. ஏன்னா அதை நம்ம இங்க யூஸ் பண்ண நம்மளோட பர்சனல் இதுவுமே அப்படிதான். இப்போ நம்ம பஞ்சபாத்திரம் எல்லாம் இருக்கு, நம்ம பியூரிபிகேஷனுக்காக வச்சிருக்கோம். அது கிருஷ்ணருக்கு தனியா வச்சிருப்போம், நமக்கு தனியா வச்சிருக்கோம். ஒரே ஒரு பஞ்சபாத்திரம் வச்சுட்டு அதை நம்மளும் யூஸ் பண்ணிட்டு பகவானுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா? கூடாது. தனியா எல்லாமே செப்பரேட்டா வச்சுக்கணும். கிருஷ்ணருக்கு எல்லாமே தனியாவே வச்சுக்கணும் முடிஞ்ச லெவலுக்கு. நான் வந்து இதெல்லாம் ஏன் ப்ரெஷர் பண்ணல அப்படின்னா, நம்ம முடிஞ்ச லெவலுக்கு ஆஃபர் பண்ணது இன்னிலிருந்தே ஆஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் என் பகவானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க மாதாஜி. கரெக்ட். ஏன்னா நம்ம சாப்பிட்ட தட்டுல கொண்டு போய் பழத்தெல்லாம் கழுவி வைக்க கூடாது. அதுக்கு ஒரு சின்ன தட்டா இருந்தாலும் அதுல வைக்கணும். அதே தட்டை தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்க எப்படி வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் சொல்றீங்களோ அதே மாதிரி கிருஷ்ணருக்குன்னு ஒரு தட்டு, சாமிக்குன்னு ஒரு தட்டு, நைவேத்தியம் பண்றதுக்குன்னு ஒரு தட்டு. அதே மாதிரி விளக்குமே வந்து நம்ம திதி கொடுக்கறதுக்குன்ற ஒரு தனியா வச்சுக்கணும். அதை வந்து இதோட மிக்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நம்மளோட முன்னோர்களுமே ஒரு மாதிரியான பௌதிக உலகத்துல இருந்து போனவங்க தான். அதனால அது வந்து அவங்களுக்கு ஆசை பாசைகள்லாம் உண்டு. அதனால வந்து தனியா தான் வச்சுக்கணும். அதை இதை வந்து இவங்களோட அதை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணர் தான் ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்ம அதுக்காக சண்டை போடக்கூடாது. நம்ம கிடைக்கல, ஒரு இலை எடுத்து ஆஃபர் பண்ணுங்க. ஒரு இலை வச்சுக்கோ, இலை எடுத்துட்டு வாங்க. வாழை இலை இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு வாழை இலையில கொண்டு கூட வச்சுட்டு போயிடலாம் பகவானுக்கு. தட்டு பிளேட் இல்ல எனக்கிட்ட இப்போதைக்கு, சோ வாழை இலையில வைங்க. எந்த அளவுக்கு முடியுமோ யூஸ் இல்லாம. கண்டிப்பா நம்ம வீட்டுல ஏதாவது யூஸ் இல்லாம ஒரு தட்டெல்லாம் யாராவது நமக்கு ஒரு வச்சு கொடுத்துருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். கரெக்டா? சோ அதை எடுத்து கூட நம்ம அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்லையா, ஒரு நான் எதுக்கு என்ன சொல்லுங்கன்னா பாவா தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க இல்லையா, ஒண்ணுமே இல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட குட்டியா ரொம்ப கம்மியா ரேட்ல கிடைக்கும், அப்படி கூட நம்ம வாங்கி அதுல கூட வச்சு வைங்க. புதுசா எச்சி பண்ணாத பாத்திரமா மட்டும் பாத்துக்கோ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட் மாதாஜி. எனக்கு முன்னோர்களை வந்து வணங்க இஷ்டம் இல்ல. அமாவாசைக்கு கூட நான் கிருஷ்ணருக்கு தான் நான் ஆஃபர் பண்றேன். அதனால எதுவும் தப்பு இல்லையா மாதாஜி? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு சர்வீஸ், ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் பகவத்கீதையில கூட ஆல்ரெடி இந்த ஸ்லோகம் போயிடுச்சு, நம்ம அது படிச்சோமா. பகவானோட பாத கமலங்களுக்கு, அந்த முகுந்தனோட பாத கமலங்களுக்கு நீ பக்காவா சர்வீஸ் பண்ணேன்னா, நீ முன்னோர்களுக்கோ தேவர்களுக்கோ பித்ருக்களுக்கோ யாருக்குமே செய்ய வேண்டிய எந்த கடமையும் இல்ல அப்படின்னு பகவான் வந்து அங்க சொல்லுகாரு. ஓகே, நீங்க ஆனா இங்க என்ன சொல்றது, பக்காவா பக்தி பண்ணிட்டு இருந்தீங்க, பகவானுக்கு ஃபுல் டைம் நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் பகவான் அதை எல்லாத்தையுமே பகவான் பார்த்துப்பாரு. அவங்களுக்கு பண்ணணும். இப்ப கூட நம்ம சொன்னோம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது.
ஆனா நம்ம இப்ப நம்ம வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், கரெக்டா, பக்தி பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா மாதாஜி, அவங்களுக்கு பண்ணல, ஆனா கிருஷ்ணனுக்கு நீங்க பண்ணுவீங்க, அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கலாமே. அன்னைக்கு துளசியை சுத்தும் போது 2 ரவுண்டு அவங்களுக்காக சுத்தலாமே நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு. சோ இன்னைக்கு அவங்களோட திதி. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு துளசியை சுத்தும் போது, இன்னைக்கு அவங்க என்னைக்குமே நாங்க வந்து துளசியை சுத்தும் போது நான் நினைப்பேன், அப்பா அம்மா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்மளோட இறந்து போனவங்க எல்லாருமே நினைச்சு ஒரு தடவை 2 தடவை கண்டிப்பா சுத்துவோம் மாதாஜி, அவங்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கட்டும் அப்படின்னு. இதுவும் ஒன் ஆஃப் த டிவோஷனல் சர்வீஸ் தான். நீங்க அது பண்ணலாம். பிரசாதம் எடுத்து அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு ஆஃபரிங்கா கொடுக்கலாம். தனியா இதுக்கு எஃபர்ட் எல்லாம் போடணும் கிடையாது, இதை எடுத்து கொடுங்க. அது நான் சொன்னது போல கோதானமா இருக்கட்டும், இப்படி முடிஞ்சா அது கொடுக்கலாம். அவங்களோட நாளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சர்வீஸ், ஏதாவது ஒரு டெம்பிள்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்யலாம் அவங்களுக்கு, அவங்களோட பேர்ல. சோ இதெல்லாமே கிருஷ்ணமயமாக்கப்பட்டுரும். பிரைவேட்டா போட்டு நம்ம அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம தேவையில்லைன்னு சொல்ல வரேன். கிருஷ்ணா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? மாதாஜி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க பிரபு. இல்லை, இந்த இப்போ காலையில் சட்னி செஞ்சுட்டு ஆஃபர் பண்ணிடுறோம், அதே சட்னியை நைட்டு திருப்பி சூடு பண்ணி சாப்பிடலாமா மாதாஜி? பிரசாதமாக வாங்கினது காலையில் செஞ்சுட்டு திருப்பி வச்சிருவோம், சாயங்காலம் எடுத்துட்டு அப்புறம் அது நீங்க தானே சாப்பிட போறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க இப்ப வெளியில போறீங்க, கெட்டு போயிருது அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போறோம், கரெக்டா, வழி இல்லை, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுங்க, அடுத்த சொல்ல இப்பதான் ஞாபகம் வந்தது. சோ அப்படி இருக்க பட்சத்துல நம்மளால சாப்பிட, நம்ம அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம வந்து பரமஹம்சாஸ் கிடையாது, கரெக்டா இல்லையா? அப்படியே எடுத்து சாப்பிடறதுக்கு நமக்கு, அப்ப நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடலாமா பிரபு? பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க, தாராளமா சாப்பிடுங்க. இன்னும் ஒரு விஷயம் இதுல என்ன எடுக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் குக் பண்ணிட்டு இருக்கவங்க குக் பண்ணுவீங்க, பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவீங்கன்னா மேக்சிமம் ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளாடி ஆஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, 3 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளாடி இப்ப குக் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்குள்ளாடி ஆஃபர் பண்ணிருங்க. ஓகே. அதே போல மாதாஜி, துளசி இலை வந்து நாங்க வந்து மொத்தமா வாங்கி நல்லா காய விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதுதான் ஆஃபர் பண்றோம். அது பண்ணலாமா மாதாஜி? ஆமா பிரபு, இப்ப சொன்னனே பிரபு, பண்ணலாம் பிரபு, தாராளமா பண்ணலாம். நமக்கு துளசி கிடைக்காத பட்சத்துல நீங்க தாராளமா பண்ணுங்க. துளசி நிறைய வீட்டுல இருக்க பட்சத்துல நம்ம இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. துளசி இல்லாத பட்சத்துல நீங்க இப்படி பண்ணலாம். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க பிரபு. அந்த நம்ம இப்போ மதிய நேரத்துல ஆஃபர் பண்ண சமையல் பண்ணிட்டு அதை இது பண்ணும் போது, பூஜை பண்ணும்போது நம்ம காலையில சாயங்காலம் ஆர்த்தி பண்றோம், அந்த நேரத்துல வைக்க மதியத்துல அப்படியே வச்சுட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை இல்ல? அது கிருஷ்ணருக்கு முன்னாடி ஆர்த்தி பண்ண பிரசாதத்தை அது போக பிரபு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காங்க, நான் பாபா சொல்லுங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காங்க, அப்படியே அதே இடத்துல வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்தே இருப்பீங்களா? சாப்பாடை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த சாப்பாடு தட்டை அப்படியே வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுப்பிரமணிய பிரபுக்கு ஊருக்கு போனது ஒரு டவுட் சும்மா வந்து கொட்டுது. ஓகே, அப்படி எப்படி இருக்கும் பிரபு? நீ உங்களை வச்சு பாருங்க. மாதாஜி, அவர் என்ன கேக்குறாருன்னா மாதாஜி, காலையிலயே சாயந்தரமும் அவரு சாமி கும்பிட்டுருவாராம், மத்தியானம் சாப்பாடு புதுசா வைக்கிறாரு, அப்ப ஒரு தடவை ஆர்த்தி காட்டணுமான்னு கேக்குறாரு. அதான் கேட்டீங்க சுப்பிரமணிய பிரபு? அதைத்தான் கேட்டேன் மாதாஜி. எடுத்து நம்ம சமையல் பண்ண உடனே வைக்கும் போது ஆர்த்தி மறுபடியும் ஆர்த்தி கிடையாது அந்த நேரம், ஆர்த்தி கிடையாது அந்த நேரம், ஊதுபத்தி காட்டுவோம். ஆக்சுவலி நானும் பலமுறை வந்து அது கம்பல்சரி அது பண்ணணும், ஆனா நீங்க இப்போதைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போகாதீங்க. நாங்க ரொம்ப எலாபரேட்டா இருந்தோம், இப்ப பிரபு வீட்டுல இருக்காரு, நாங்க இருக்கோம், டைம் இருந்ததுன்னா எங்க பிரபு பண்ணுவார் மாதாஜி. பிரபு நான் அது பண்ணது இல்லை, ஏன்னா டைம் இருக்குது இல்ல, நீங்க அந்த லெவலுக்கு போக வேண்டாம். வைக்கிறோம், வச்ச உடனே அவர்கிட்ட ஏத்துக்கோங்க பிரபு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கும்பிட்டு வந்தா போதும்ல. ஏத்துக்கோங்க, அதுக்கு மந்திரம் இருக்கு, இப்ப மாதாஜி சொல்லி தருவாங்க, அந்த மந்திரத்தை சொல்லி ஆஃபர் பண்ணுங்க. ஆஃபர் பண்ணி எடுத்த உடனே இந்த இடத்துலயும் தண்ணியை தொட்டு லேசா தொழிச்சு, நம்ம இப்ப சாப்பிட்டு முடிச்சோட நம்ம எச்சி துடைப்போமா இல்லையா, நம்ம சாப்பிட்ட இடத்துல, அதே போல இந்த இடத்த கண்டிப்பா துடைக்கணும். தொடச்சுக்கிட்டு ஊதுபத்தி வந்து பகவானுக்கு காட்டுவாரு. பிரபு இருந்தா கண்டிப்பா காட்டுவாரு. நான் வந்து டைம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா காட்டுங்க. அதான் டவுட் கேட்டேன். ஒரு டவுட் வருது இங்க வெளிநாட்டுல இருக்கும்போது எனக்கு வந்து அது சூழ்நிலை இல்லை. இப்ப இந்த சூழ்நிலை வரப்படி முயற்சி பண்ணா சூழ்நிலை கிடைக்கும்.
அதுக்காகத்தான் கேக்குறேன். கண்டிப்பா நம்ம டைம்ல ஏன்னா நான் கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கும்போது பேச்சுலரா இருந்தோம். அதனால அங்க ஒண்ணுமே பண்ண முடியும். ஒன்லி இப்ப இது ட்ரை ஃபுட்டு அந்த பழங்கள் வாங்கி வைத்தா வச்சு ஒரு தண்ணி வைக்க முடியும். இங்க வந்து இது பிரசாதம் சமையல் கூட செய்து வைக்கலாம். அதுக்கு தான் கேக்குறேன், அது எப்படி எப்படி வைக்கணும். அதான் அடிக்கடி கொஸ்டின். வைங்க வைங்க. சரி. உங்களுக்கு டைம் இல்ல இருந்தா பிரபுஜி, நீங்க கண்டிப்பா. கேட்ட கேள்வி ரொம்ப வசதியா இருந்தது. ஏன்னா எனக்குமே இந்த கேள்வி இருந்தது. ஓகே அனுக்கல மாதாஜி அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க கேளுங்க, கேக்குறது எல்லாமே எனக்குமே இருக்கு. இது பண்றது ரைட்டா ராங்கா அப்படின்னு அதை கேட்கலாமா வேணாமா நீங்க கேட்டுட்டீங்க. கண்டிப்பா காட்டணும் பிரபு. ஆஃபர் பண்ணிட்டு பகவானுக்கு கண்டிப்பா காட்டணும். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அதெல்லாம் தொடச்சிட்டு பண்ணுங்க. அந்த எச்சியோட பண்ணாதீங்க. அந்த இடத்த தொடச்சிட்டு நீங்க கண்டிப்பா ஊதுபத்தி. ஓகே பிரபு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இட்லி தோசை எல்லாம் பண்றோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மைத்திலி பேசுறேன். இட்லி தோசை எல்லாம் பண்றோம். அப்ப அந்த மாவு வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். அப்ப திரும்பவும் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பகவானுக்குன்னு தனியா வந்து அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுன்றோம் நம்ம பகவானுக்குன்னு. அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிடுறோமே, ஒன்ஸ் யூஸ் பண்ணிடுறோமே, அதான் அது டவுட் வந்தது. ஆக்சுவலி ரியல் ஆஃபரிங் வந்து இந்த புளிச்சது வச்சது இதெல்லாமே பகவானுக்கு பண்ண மாட்டாங்க. ரியலா பாத்தீங்கன்னா இந்த புழுங்கலரிசி ஐட்டம்ஸ் ஆக்சுவலி ஸ்ரீரங்கமா இருக்கட்டும். நான் இந்த இடையில எங்க போயிருந்தேன், வானமாமலை அப்படின்னு ஒரு டெம்பிள் போயிருந்தேன். அவங்க எல்லாம் இந்த பச்சரிசியில தான் தோசையே பண்ணி வைக்காங்க. கரெக்டா இட்லி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லல, கண்டிப்பா பண்ணுங்க மைத்திலி மாதாஜி. பகவான் ஏத்துப்பாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ கண்டிப்பா கொடுங்க. முடிஞ்சா 2 பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் சப்போஸ் மாவு எடுத்தா கூட நான் மாத்தி நான் சில டைம் ஆஃபர் பண்ணதான் செய்ய. கண்டிப்பா பண்ணுங்க, தப்பு இல்ல. தனியா வச்சுன்றோம். அதுல நார்மலா இந்த மெடிக்கலா கூட நம்ம பார்க்கோம் இல்ல மாதாஜி, நிறைய நாள் வச்சு அந்த புளிச்ச மாவெல்லாம் சாப்பிடுறது நல்லது இல்ல நம்ம பார்க்கணும். கரெக்டா ரொம்ப புளிக்காத லெவலுக்கு வைக்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு வேணும்னா ரொம்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 பாத்திரத்துல கூட வச்சுக்கோங்க மாவை. நீங்க ஒரு ஆள் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமா கூட வச்சுக்கோங்க. அதை எடுத்து அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டு அப்படி எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு சில டைம் மொத்த மாவையே தானே நம்ம இட்லி வாத்து சாப்பிடுறோம். அப்ப வந்து அதை யூஸ் பண்ணிடுறோமே அப்படிங்கிற ஒரு டவுட். ஸ்டார்டிங் கண்டிஷன்ல தாராளமா வைக்காங்க. நம்ம அதான் முதலே படிச்சோம், பாவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஸ்டார்டிங் ரொம்ப உயர்ந்த லெவல் போகும்போது இதெல்லாம் கூடாது. அது நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். இப்ப தாராளமா வைங்க. எச்சி மட்டும் பாக்காதீங்க, டேஸ்ட் பாக்காதீங்க. நல்ல வெசல்ல வைங்க. அந்த இடத்த கிளீன் பண்ணுங்க. ஓகே, தண்ணி வைங்க. எல்லாத்துலயும் துளசி போடுங்க. ஆஃபர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரியா? ஓகே மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ சாமி போட்டோக்கு அப்புறம் முன்னோர்கள் போட்டோக்கு தனித்தனியா பிரசாதம் வைக்கணுமா எப்படி கேக்குறேன். அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு வைக்கும்போது டெய்லி என்ன செஞ்சாலும் சாமிக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். முன்னோர்களுக்கு தனியா வைக்கணுமான்னு கேக்குறேன் மாதாஜி. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கொடுங்க. ஆஃபர் பண்ணினதை எடுத்து வேற பாத்திரத்துல அவங்களுக்கு தனியா பாத்திரம் வச்சுக்கோங்க முன்னோர்களுக்கு. அதுல இவங்க மொத்தமா கலந்துட்டு அதுல இருந்து எடுத்து கொண்டு வச்சுட்டு அவ்வளவு டைம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு வைக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் இந்த பிரசாதம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். அவங்க எங்கேயாவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜென்மம் கிடைக்கும், ஒரு உடம்பு கிடைக்கும். கரெக்டா இல்லையா? நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஆனா நீங்க இதே பாத்திரத்துல மட்டும் கொடுத்துறாதீங்க. பகவானுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த வெசல்ல வந்து கொடுத்துறாது. பகவானுக்கு தனியா பாத்திரம் வச்சிருக்க மாட்டாரு. எஸ் எஸ் கொடுங்க முன்னோர்களுக்கு. அவங்களுக்கு என்ன நினைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு இதனால ஒரு நல்ல கதி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. பிரசாதம் இல்லையா, கிருஷ்ண பிரசாதம் இல்லையா, கண்டிப்பா கொடுக்கலாம். சரி, ஓகேவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்லோகா போலாமா? ஸ்லோகா போலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி, கல்கண்டு திராட்சை மந்த்லி ஒன்ஸ் வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் டெய்லி எடுத்து ஆஃபர் பண்ணலாமா? இப்ப மளிகையில வந்து வாங்கி வச்சிருவாங்க, வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கல்கண்டு இருக்கு, வளர்ந்த திராட்சை இருக்கு, அதை எடுத்து டெய்லி எடுத்து படைக்கலாமா? ஆஃபர் பண்ணலாமா? டெய்லி வைங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க. திருப்பி அந்த ஏற்கனவே இருக்க ஐட்டத்தோட கலந்துடாதீங்க. தனியா எடுத்து வச்சு நீங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு பொட்டி வச்சுக்கோங்க. புதுசா வாங்கணும்னு சொன்னீங்க இல்லையா? தயிர் வந்து புதுசா வாங்கணும்னு சொன்னீங்க, அந்த மாதிரி இது பக்காவா. இப்போ தருவெல்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தாச்சு பிரபு, தயிர் வந்து வீட்லயே உர ஊத்துக்காங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப தரு வீட்டுலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா உர ஊத்துக்காங்க, ஃப்ரெஷ்ஷா உர ஊத்துக்காங்க. அது எப்படி தருவு பண்ணுவாங்க, திருப்பி அதை எடுத்து அவங்க தனியா வச்சிருவாங்க கொஞ்சம் எடுத்து அதை உர ஊத்துறதுக்காக. அதுக்கு பிறகு இந்த ஆஃபர் பண்ண தயிரை கொண்டு அதுல கலக்க மாட்டாங்க. சோ இத தனியா அவங்க எடுத்து வச்சு தனியா யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு
இந்த தயிர் தனியாவே இருக்கும். அதை திருப்பி ஃப்ரெஷ்ஷா திருப்பி பாலை காய்ச்சி ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஃபர் பண்ண பாலை எடுத்து அடுத்து திருப்பி அவங்க உர ஊத்த மாட்டாங்க. ஏன்னா பால் காய்ச்சி நம்ம ஆஃபர் பண்றது வந்து பால் வேற விஷயத்துக்காக, பாலா குடிக்கிறதுக்கு, டீயா குடிங்க, என்ன வேணாலும் குடிங்க. ஆனா தயிரா எடுக்கும் போது அப்படி நீங்க வீட்டுல உள்ள தயிரை எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா இந்த தயிரை வந்து திருப்பி பழைய தயிர் கூட கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுல இருந்து எடுக்காதீங்க. ஓகே, உர ஊத்திட்டு கொஞ்சோண்டு எடுத்து தனியா வச்சிருங்க. வச்சுட்டு மீதி தயிரை பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுருங்க. ஆல்ரெடி தனியா செப்பரேட்டா எடுத்து வச்சதுல புதுசா பாலை காய்ச்சி நீங்க அதுல விட்டு ஆட் பண்ணி திருப்பி தயிரா மாத்திக்கோங்க. மாத்தி திருப்பி ஆஃபர் பண்ணுங்க. இப்படி போடுங்க, பிரச்சனை இல்லை, பண்ணலாம் தாராளமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப வந்து ரசம்லாம் வச்சுக்கோங்களேன், ரசம் சாதமா பிசைஞ்சு வைக்கணுமா இல்ல சாதம் தனியா ரசம் தனியா தயிர் தனியா அப்படி வைக்கணுமா? எப்படி வேணாலும் வைங்க, அது உங்களோட இது இன்ட்ரெஸ்ட். ரச சாதமா வைங்க, நீங்க எப்படி வச்சாலும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதான் நான் சொல்லிட்டேனே முதல்லயே. உங்களுக்கு இது இப்ப நீங்க இப்படி சாப்பிடறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா கிருஷ்ணருக்கு நம்ம இப்படி கொடுப்போமே, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுங்க. இப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுப்போம், அது இப்படி எல்லாம் கொடுத்தா அவளுக்கு பிடிக்குமே, அதே போல கிருஷ்ணருக்கு கொடுங்க. மத்த தாராளமா பிசைஞ்சு வைக்கலாம், கண்டிப்பா அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஓகே, இந்த ப்ரொசீஜர் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கொடுங்க. ஆனா சொன்ன 2-3 விஷயங்கள் தான் அதுல. டேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. சப்போஸ் நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்ப என்ன பண்ணுங்க, கொஞ்சோடு சால்ட் தனியா ஒரு பவுல்ல வச்சு ஆஃபர் பண்ணுங்க. ஐயோ எனக்கு உப்பு பார்க்கப்புறம் கிருஷ்ணருக்கு உப்பு இல்லாம போயிருமே, அதை ஆஃபர் பண்ணுங்க. கிருஷ்ணா இந்த உனக்கு கம்மியா இருந்ததுன்னா இந்த உப்பை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசால வேண்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த உப்பை உங்களுக்கு கம்மியா இருந்தா கலைங்க, இல்ல அந்த ஆஃபர் பண்ண உப்பை எடுத்து தனியா வைங்க. இன்னொரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் உப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அதுல கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லெவல் தான். சின்ன சின்ன இப்ப பழம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் இதெல்லாம் வைக்கிறோம்னா கட் பண்ணி வைக்கணுமா இல்ல அப்படியே வைக்கணுமா மாதாஜி? கட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கட் பண்ணி தானே சாப்பிடுவோம். ஒரு மாம்பழம் எடுப்போம், அழகா தோல் எடுத்து அழகா கட் பண்ணி சாப்பிடுவோம். ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுவோம். சில டைம்ல என்ன பண்ணுதுன்னா நமக்கு காலி பண்ண முடியல. இன்னொன்னு மெயின் விஷயம் இதுல என்ன அப்படின்னா, பிரசாதத்தை எக்காரணம் கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கீங்க, அந்த குழந்தைங்க வேஸ்ட் பண்ணி தூர போடுவாங்கன்னா பார்த்து கொடுங்க. இவ்வளோண்டு கொடுங்க, இல்லது ரொம்ப பாத்துக்கோங்க. கொடுக்கல, அது சாப்பிடவே செய்யாதுன்னா பார்த்து கொடுங்க. ஏன்னா பிரசாதம் வந்து ஆனர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அவ்வளவு உயர்ந்தது. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு சம்டைம்ஸ் இப்ப நம்ம கட் பண்ணுவோம், என்னால சாப்பிட முடியல, தூக்கி தூர போட்டுட்டு போறது இல்ல, கரெக்டா இல்லையா? அப்படி பண்ணலாம், வழியே இல்ல. இப்ப சில டைம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வருது, அப்ப வந்து என்ன பண்ணுங்க, நிறைய குவான்டிட்டி பிரசாதம் வந்துருது, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, வழி இல்லைன்னா குப்பை தொட்டிக்கு போட மாட்டேன், இங்க நிறைய குருவிகள் வரும், அந்த குருவிகளுக்கு கொண்டு கொஞ்சம் கொடுப்போம். வழியே இல்லைன்னா அது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணலான் இருக்கு, கரெக்டா? அந்த விஷயத்துல தேவர்கள், சாதுக்கள், முன்னோர்கள், நம்ம காமன் பீப்புள், நம்மளோட குடும்பத்துல உள்ளவங்க, நம்மளோட உறவினர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கடன் பட்டிருக்கோம். சோ அது செய்யலாம் இல்லையா? அப்ப இதுல குருவிகளுக்கு வந்து நம்ம தாராளமா அப்படி கொடுக்கலாம். வழியே இல்லைன்னா கொடுங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரசாதத்தை பார்த்து கொடுங்க. யாருக்கு கொடுப்போம், எங்க கொடுப்போம்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் நான் சமைச்சேன், இவ்வளவு சமைச்சேன், அதனால கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. அவங்க எங்கேயாவது தூக்கி குப்பையில போட்டுட்டு போனா அந்த கர்மத்தை நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால நீங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி கட் பண்ணி வைக்கும் போது மொத்த ஒரு பழத்தையும் உங்களால சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லாத பட்சத்துல முழுசா கூட வச்சுட்டு போங்க. பகவான்டா சொல்லிக்கோங்க, இதை கட் பண்ண காலி பண்ண முடியாது. சோ அப்படி யோசிங்க, இன்னைக்கு நிறைய இருக்கு, ஆல்ரெடி பழம் இருக்கு, அப்ப திருப்பியும் கட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நம்ம தூரப்பட நிலைமைக்கு தான் போகும். அதெல்லாம் நமக்கு கர்மா தான், எக்ஸ்ட்ரா கர்மா தான். சாரி மாதாஜி, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் போயிட்டேன் மாதாஜி, சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மந்திரம் மட்டும் ஒருக்க பாத்துக்கோங்க. தர்மா போயிட்டாளாவா? அவ பொறுமையா போயிட்டாளா? மாதாஜி இருக்க மாதாஜி. தருணிதா மாதாஜிக்கு பசி வந்துருது மாதாஜி. எங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு. இங்க 2 மணிக்கு ஆச்சு. கடகடா அந்த மந்திரத்தை ஒரு 2 டைம்ஸ் சொல்லி கொடு, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போடுறோம், படிச்சிருவாங்க. நான் ரெக்கார்டிங் போடுறேன். கிளாஸ்ல ஒரே ஒரு தடவை மட்டும், ஒரு தடவை இல்ல 2 தடவை நான் ரிப்பீட் பண்ணிக்கலாம். சரி, பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிளாஸ். ஆமா, ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லு. 1.5 மணி நேரம் ஆச்சு. மாதாஜி டயர்ட் ஆயிட்டீங்க. மாதாஜி டயர்ட் ஆயிட்டீங்க. இல்ல டைம் ஆச்சு, உங்களுக்கும் பசி இல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எங்களுக்கு 11:30 தான். பிரச்சனை இல்ல மாதாஜி, இதனால நீங்க கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மாதாஜி. வேற டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க. ஓகே மாதாஜி. சரி, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா?
மெதுவா 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 ஆயிடுச்சு. ஓகே, வருது தேங்க்யூ. வருது. எஸ், சாந்தா மாதாஜி அன்மியூட்ல இருந்து அப்படியே ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி, சூப்பர். அதாவது நம்ம இப்போ எந்த ஆர்டர்ல வந்து நம்ம மந்திரத்தை படிக்கணும் ஆஃபரிங் பண்றதுக்கு முன்னாடி, அண்ட் ஒரு ஒரு மந்திரத்தையும் நம்ம 3 தடவை வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மாதாஜி. இத நான் சொல்லணுமா இப்ப? இதை நான் ரீட் பண்றேன், ஜஸ்ட் நீங்க ஒரு ரிப்பீட் பண்ணா மட்டும் போதும் மாதாஜி. நான் ஓகே. ரெக்கார்டிங் கிளாஸ்ல அனுப்பிச்சிடுவேன். ஓகே மாதாஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து டைரக்டா பகவானுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆஃபர் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லாததுனால நம்ம எப்பவுமே குரு மூலமா நம்ம வந்து ஆஃபர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குரு மந்த்ரா, இது நம்ம எல்லாருமே ஆல்ரெடி படிச்ச மந்திரம் தான். நம ஓம் விஷ்ணு பாதாய, நம ஓம் விஷ்ணு பாதாய, கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே, கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே, ஸ்ரீமதே பக்தி வேதாந்த, ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே, நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே, நமஸ்தே சரஸ்வதி தேவே, கௌரவாணி பிரச்சாரிணே, गौरवाणी प्रसारिणे, निर्विशेष शून्यवादी, निर्विशेष शून्यवादी, पाश्चात्य देशतारिणे. பாசசாத்திய தேசதாரிணே. சோ இத வந்து நம்ம 3 தடவை ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம கௌரநிதாயோட மந்திரத்துக்கு போறோம். அதாவது நம்ம சைத்தன்ய மகாபிரபுன்னு படிச்சிருக்கோங்க இல்லையா, அவங்களதான் கௌரங்கான்னு சொல்லுவாங்க. சோ அவங்களோட மந்திரத்தை வந்து நம்ம சொல்லுவோம். நமோ மகாவதன்யாய, நமோ மகாவதன்யாய, கிருஷ்ண பிரேமா பிரதாயதே, கிருஷ்ண பிரேம பிரதாயதே, கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய, कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरतुषे नमः, नाम्ने योगेश्वेश नमः. இத 3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பகவான் ராதா கிருஷ்ணருக்காக பகவான் கிருஷ்ணரோட மந்திரத்தை சொல்லுவோம். நமோ பிராமண்ய தேவாய, नमो ब्राह्मण्य देवाय, गो ब्राह्मण हिताय च, गोप्राय हितहास, जगद्धिताय कृष्णाय, जगद्धिताय कृष्णाय, गोविन्दाय नमो नमः, गोविन्दाय नमो नमः. இந்த மெயின் 3 மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம 3 தடவை சொல்லி பினிஷ் பண்ணிடலாம். சேர்ந்தே சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, ஹரே ராம 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 राम राम हरे हरे. ஹரே கிருஷ்ணா. சோ இவ்வளவுதான். இத வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சோ நம்ம பகவானுக்கு வந்துட்டு இந்த மந்திரத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம பூஜை ரூமுக்கு பக்கத்துலயோ சிறுத்திலயோ நம்ம ஒரு மனப்பாட பண்ற வரைக்கும் நம்ம அதை பார்த்து சொல்லிக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதை மனசார எவ்வளவு அன்போட நம்ம கிருஷ்ணாக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுதான். இத படிக்க மனப்பாடம் பண்ண முடியாதவங்க ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் கூட சொல்லி ஆஃபர் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல. மாதாஜி நான் மூட்ல போட்டு தான் படிக்கிறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி, சத்தமே கேட்கலையோ? நடுவுல பாதியில கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல மாதாஜி. எங்களுக்கு குரூப்ல போட்டு விடுங்க மாதாஜி. இந்த ஸ்லோகம் குரூப்ல போட்டு. இத பொறுமையா படிங்க, அவசரம் இல்ல. நம்ம நடுவுல உற்சாதன தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அன்போட நம்ம ஆஃபர் பண்ணுவோம், அவ்வளவுதான். வராதவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் மட்டும் நம்ம சொல்லி ஆஃபர் பண்ணிக்கலாம். ஹரி கிருஷ்ணா. நம்ம வாங்க சொல்லலாமா மாதாஜி? தேங்க்யூ மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப இதாயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு மாதாஜி. पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताई गौर प्रेमानंदे। हरि हरि।